அல்லேலூயா 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 அல்லேலூயா। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக। परमेश्वर की पवित्र नाम महिमा हो। இந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்। इस शुभ समय के लिए मैं परमेश्वर को धन्यवाद कहता हूँ। இந்த கால வேளையில உங்களோடு இருக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்। इस सुबह के समय आपके बीच में रहने के लिए मुझे एक भाग्य मिला है, इसलिए मैं परमेश्वर को धन्यवाद कहता हूँ। என்னை இங்கு அழைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற இங்க இந்த இடத்துல ஊழியம் செய்கிற அருமையான சகோதரிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்। मुझे यहाँ पर बुलाकर मुझे उपयोग करने वाले, यहाँ पर सेवा करने वाले सेविका बहन के लिए मैं परमेश्वर को धन्यवाद कहता हूँ। டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதே போல இங்க ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்। अनुवाद करने वाले बहन के लिए भी और यहाँ पर सेवा करने वाले सभी भाई बहनों के लिए मैं परमेश्वर को धन्यवाद कहता हूँ। ஹல்லேலூயா हालेलुया। ஒரு மூன்று விதமான கிறிஸ்தவர்கள் உண்டு। 3 प्रकार के मसीही लोग होते हैं। ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள், रविवार के दिन के मसीही लोग, கல்யாண கிறிஸ்தவர்கள், शादी के लिए आने वाले मसीही लोग கல்லறை கிறிஸ்தவர்கள்। और जो तफन की आराधना के लिए आने वाले मसीही இந்த लोग। மூன்று கூட்டத்துல நாம் எந்த கூட்டத்துல இருக்கிறோம்? इस 3 मसीही लोगों के बीच में हम कौन से बीच में हैं? ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। இந்த இடத்துல நான் நிற்பதற்கு ஒரு காரணம், इस जगह पर मैं खड़े रहने का कारण है, காலம் சென்ற அப்போஸ்தலர் ஐயா எஸ் குமாரதாஸ் அவர்கள் தான் இப்படி உங்க சபைகளிலே தேவ செய்தி கொடுக்க என்னை முதலாவது அழைத்து கூப்பிட்டு என்னை பயன்படுத்தினார்। स्वर्गवास हुए आपके प्रेरित पास्टर जी कुमारदास जी जो हैं, वो ही मुझे पहली बार अपनी कलीसिया में बुलाकर मुझे प्रथम उपयोग किया। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। அந்த வேளையிலேயும் பரிசுத்தவானை நினைவு கூறுகிறேன்। इसलिए मैं इस समय उस संत व्यक्ति को मैं स्मरण कर रहा हूँ। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। அவர்கள் மறைந்து போனாலும் அவர்கள் விட்டு போன ஊழியங்கள் ஒளிந்து போகவில்லை, இன்றைக்கும் கர்த்தர் அதை நடத்தி கொண்டே இருக்கிறார்। भले वो हमसे छोड़कर चले गए, लेकिन वो छोड़कर गए हुए सेवा अभी तक जारी है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। முதல் நாள் கடந்து வரும்போது என்னிடத்தில் சொன்னார்கள், பாஸ்டர் பிரதான் ரொம்ப கடினமா பேசுவார் என்றெல்லாம் சொன்னார்கள்। जब मैं पहली बार पास्टर जी से मिलने आया था तब कई लोगों ने बताया कि वो बहुत ही कठिन बातें कहते हैं। நான் அவரிடத்திலே பழகினேன், मैंने उनसे बातचीत किया। அதிகமா ரொம்ப ஜெபிக்கிறவங்களே ரொம்ப நேசிக்கிறவர்। वो अधिक सा प्रार्थना करने वालों से बहुत प्रेम करता था। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। எங்க ஊருக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார், எங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறார்। हमारे गांव में आए हैं, मेरे घर में आए हैं, मेरे चर्च में भी आए हैं। அவர் இப்படி செய்தி கொடுக்க வந்த பாஸ்டர்மார் வீட்டுக்கு போனது எனக்கு தெரியாது, ஆனா என் வீட்டுக்கு வந்திருக்கிறார்। मुझे पता नहीं किसी ऐसे प्रचार करने के लिए आए हुए सेवक के घर गया हुआ या नहीं, बल्कि मेरे घर पर आए थे। அவ்வளவு என்னையும் என் குடும்பத்தை என்ன ஊழியத்தையும் ரொம்ப நேசித்தவர்கள்। वैसे मुझसे और मेरे परिवार से, मेरी सेवा से बहुत प्रेम करने वाले एक संत व्यक्ति। அவர்கள் நிமித்தம் இந்த கிருபாசன சர்ச்சுகளில் தேவ செய்தியை கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்। उनके द्वारा मुझे इस कृपासनम कलीसिया में संदेश देने का एक मौका मिला। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। ரொம்ப மெதுவா சொல்லுங்க, ரொம்ப बहुत குளிர்ச்சியா धीरे बोलिए, बहुत धीरे बोलिए। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। என் மதிலுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு ஓடி வர போறாங்க, ரொம்ப மெதுவா சொல்லுங்க। दीवार के उस ஹல்லேலூயா तरफ रहने वाले सब भाग के आ जाएंगे। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। உன் சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்து, आप अपने आवाज को नरसिंगा के समान ऊंचा कर। மெதுவா சொல்லாத, எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தன்னு தான் வேதம் சொல்லுகிறது। वचन क्या कहता है? धीरे मत बोलो, नरसिंगा के समान आवाज उठाओ। பரிசுத்தவான்கள் சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள்। जैसे कुछ लोग परमेश्वर के भवन में आना छोड़ देते, वैसे तुम नहीं छोड़ देना। இப்படி ஒரு கூட்டம் வைத்து ஆவலோட ஓடணும்। ऐसा कुछ मंडली रख दे तो बड़े चाव से आना है। திருமண வீடு, சொந்தக்கார வீடு, மற்றதெல்லாம் இரண்டாவது தான்। शादी का घर, सगे वालों का घर, ऐसे घर जाना, ये सब अगली बात है। ஹல்லேலூயா हालेलुया। இங்க ஊழியம் செய்கிற சிஸ்டர் அவர்கள் ரொம்ப அன்பானவர்கள்। यहाँ पर सेवा करने वाले सिस्टर जी बहुत प्रेमी हैं। உங்களை திட்டுறதே இல்ல போல। लगता है आपको डांटते ही नहीं हैं।
ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஆராதனைக்கு நேரத்தோடு வர வேண்டும். ஆராதனைகளை முடக்க கூடாது, ஜெபத்தை முடக்க கூடாது. தேவனை எப்போதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். आराधना को कभी देरी से नहीं आना, आराधना को कभी छोड़ना नहीं, हमेशा कोई भी मंडली में आना है और स्तुति करते रहना है। நான் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்தது உலகத்தின் மனிதன் அல்ல, அண்ட சராசரங்களையும் படைத்து பிதாவாகிய தேவன் அவருடைய செல்ல குமாரனா இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி உங்களையும் என்னையும் அவர் விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார். क्योंकि आपको और मुझे जीवन दिया हुआ इस दुनिया की कोई इंसान नहीं है, बल्कि अपना बहुमूल्य लहू बहाकर इस धरती पर उतर आकर हमें खरीद लिया हुआ परमेश्वर ने हमें जीवन दिया है। ஹalleluya हालेलुया। பாருங்க, அப்படி சொன்ன பிற்பாடு யாருக்கு அது உணர்வே வரல போல. ऐसा कहने के बाद भी आप ऐसे एकदम शांत बैठे हो, உணர்வோட தான் இருக்கிறீங்களா? क्या आपके अंदर भावना है? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। நான் தாராவியில் ஒரு ஊழியர் மீட்டிங்ல தேவ செய்தி கொடுக்கும் போது தான் நான் எங்க ஊழியர் செய்றவங்களை பார்த்தேன். धारावी में जब मैं प्रचार कर रहा था तभी यहाँ पर सेवा करने वालों से मैं मिला, அவர்களோடு பேச ஊழியத்தை பற்றி விசாரிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். उनसे बातें करने के लिए, सेवा के बारे में पूछने के लिए सहायता किया। இந்த நாட்கள்ல அவங்களுடைய ஊழியத்திலே பங்கெடுத்து நானும் ஒரு ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். उनकी सेवा में मैं भी भाग लेकर सेवा करने में परमेश्वर ने सहायता किया है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। ஆனா இந்த நாள் பரிசுத்த ஓய்வு நாள். आज का दिन पवित्र विश्राम दिन। அப்படி என்று சொன்னால் தாவீது சொல்லும்போது சொல்கிறார், உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய மகிமையும் வல்லமையும் கண்டேன். दाऊद कहता है कि मैं तुम्हारे भवन में ऐश्वर्य और महिमा को देखा। ஆலயத்துக்கு எதுக்காக வருகிறோம்? भवन में क्यों आते हैं? ஏதோ நல்லா கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும்னு வருகிறோம். क्या कुछ भोजन मिलेगा बोलकर आते हैं क्या? ஆலயத்துக்கு எதுக்காக வருகிறோம்? भोजन भवन में क्यों आते हैं? நோய் மாற வேண்டும் என்றல்ல, बीमारी दूर होने के लिए नहीं, ஆனா உம்முடைய வல்லமையும் மகிமையும் நான் காண बल्कि आपकी सामर्थ और आपकी महिमा को मुझे देखना है। எல்லாரும் மௌனமா இருக்கிறது பார்த்தா ஒண்ணு விளங்கல போல இருக்கு. सब शांत बैठे, इससे ऐसा लग रहा है कि आपको कुछ भी समझ में नहीं आ रहा है। ஹalleluya हालेलुया। ஆலயத்துக்கு எதுக்காக வருகிறோம்? அவருடைய வல்லமையும் மகிமையும் பார்க்கும். भवन में क्यों आते हैं? उसकी सामर्थ और महिमा को देखने के लिए। ஆலயத்துல தான் வல்லமையும் மகிமையும் பார்க்க முடியும். क्योंकि परमेश्वर के भवन में ही सामर्थ और महिमा को देख सकते हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। யாக்கோபு சொல்கிறான், இந்த இடம் மகா பயங்கரமான இடம், இந்த இடம் தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல என்று சொல்லுகிறார். याकूब कहता है ये स्थान परमेश्वर का घर के अलावा और कुछ भी नहीं है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. வாசிப்போம் வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தை. आप सभी को अभिनंदन और आशीर्वाद देता हूँ। पढ़ेंगे वचन से எபேசியருக்கு எழுதின நிருபம் इफिसियों की पुस्तक 3ஆம் அதிகாரம், 3 अध्याय அதனுடைய 17, 18, 19 வாசிக்கலாம். 17, 18, 19। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இந்த பகல் கால வேளையிலே தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவது எப்படி? इस दिन के समय हम ये ध्यान करेंगे कि हम परमेश्वर से कैसा प्रेम करेंगे। அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாம் அவரிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும்? उसने हमसे प्रेम किया है, इसलिए हम उससे कैसा प्रेम करेंगे। நம்மிடத்தில் இருக்கிற சிறந்ததை கர்த்தருக்கு கொடுத்து நாம் அன்பு கூற வேண்டும். हमारे पास जो श्रेष्ठ है उसे परमेश्वर को देखकर प्रेम करना எல்லா है। அப்படியே கண்களை மூடுவோம். सब कोई अपनी आंखें बंद करेंगे। இந்த பகல் கால வேளையில, इस सुबह के समय, இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையில
इस पुनरुत्थान की सुबह के समय ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். परमेश्वर की ओर देखेंगे. அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே இறங்கி வந்தது. उसकी उपस्थिति हमारे बीच में उतर आया है. உம்முடைய வல்லமையும் மகிமையும் நான் கண்டேன் என்று சொல்ல வேண்டும். उसकी सामत और महिमा को मैंने देखा ऐसा कहना है. எல்லா வாய்களை திறப்போம். सब कोई अपनी मुंह खोलेंगे. பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாம் வாய்களை திறங்க. बच्चे बड़े सब अपनी मुंह खोलिए. கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். परमेश्वर आपको भर देने वाला है. கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல வெளிப்பட போகிறது. परमेश्वर का अनुग्रह आप पर प्रकट होने वाला है. அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மேல வெளிப்பட போகிறது. उसके अभिषेक की सामर्थ आप पर प्रकट होने वाला है. அவருடைய மகிமை உங்க மேல வெளிப்பட போகிறது. उसकी महिमा आप पर प्रकट होने वाला है. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்ப போகிறது. ईश्वरी की भरपूर्ति से आपको भर देने वाला है. எல்லா வாய்களை திறங்க. सब मुंह खोलिए. பகல் குளிர்ச்சியான நேரத்திலே इस सुबह के ठंडी के समय தோட்டத்திலே உலாவ வந்த கர்த்தர் वाटिका में फिरने के लिए आया हुआ परमेश्वर சபைகளுக்குள்ளே உலாவின கர்த்தர் भवन में टहला हुआ परमेश्वर இன்னைக்கு நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். आज के दिन हमारे बीच में भी टहल रहा है. हालेलूया हालेलूया. எல்லாம் ஜெபிப்போம். सब कोई प्रार्थना करेंगे प्रार्थना करेंगे எல்லாம் ஜெபிப்போம். हालेलूया बालाबा शमताना रखदाना रिबेलाबा शबरा बालाबाला बालाबा उडा बाबा रीबाना बाउदुरी अंताना रिका बारा बाला 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 बाउडा बाबा रगतुनारा बाला बाला बा எல்லாம் ஜெபிங்க. வாயை திறந்து கர்த்தருடைய வல்லமையும் मुंह खोलकर प्रार्थना कीजिए. கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் நம்முடைய மத்தியிலே இறங்கி வரட்டும். परमेश्वर की सामत और महिमा हमारे बीच में उतर आए. கர்த்தருடைய கிருபை நம்ம மேல வெளிப்படட்டும். परमेश्वर का अनुग्रह हम पर प्रकट होवे. हालेलूया शबराबा दुरालाबा रिबाबा बाबा बाबा எல்லார் மேலும் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. எல்லார் மேலும் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. தேவ கிருபை வெளிப்படுவதாக. தேவனுடைய அக்கினி அபிஷேகம் வெளிப்படுவதாக. ஓ ராபா பாபா ராதானா ராலா ராதானா ராலா ரகா பாபா 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 எல்லா தேவ பிள்ளைகளையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. இப்போது ஒரு அக்கினி காற்றை வீச செய்வீராக. இப்போது ஒரு அக்கினி காற்று வீச செய்யும். प्रभु जी Ribalaba duralaba ribaba baba baba udarada narala rakka baba 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 ribala baudu naraga shamdana ribala bala bala bauda baba ribana baudu riandana rikka bala bauda baba. Hallelujah hallelujah. என்னோடு பேசும் ஆண்டவரே. मुझसे बातें कीजिए प्रभु. என்னோடு பேசும் ஆண்டவரே. मुझसे बातें कीजिए प्रभु. என்னோடு பேசும் ஆண்டவரே. मुझसे बातें कीजिए. என்னோடு பேசும் ஆண்டவரே. मुझसे बातें कीजिए. என்னோடு பேசும் ஆண்டவரே. मुझसे बातें कीजिए प्रभु. എൻ്റെ യേശു എനിക്ക് നല്ലവർ, അവർ എന്നുമെന്നും മതിയായവർ. എൻ്റെ യേശു എനിക്ക് നല്ലവർ, അവർ എന്തുമെന്നും മതിയായവർ. ആപത്ത് രോഗത്തിൽ വൻപ്രയാസങ്ങളിൽ മനമേ അവൻ മതിയായവർ. ആപത്ത് രോഗത്തിൽ വൻപ്രയാസങ്ങളിൽ മനമേ അവൻ മതിയായവർ. യേശു എനിക്ക് നല്ലവർ, അവൻ എന്നുമെന്നും മതിയായവർ. എൻ്റെ യേശു എനിക്ക് നല്ലവർ, അവൻ എന്നുമെന്നും മോതുമാനവർ.
ஒரு வல்லமை பாய்வதாக. உடரா பல பரதன ரதன ரபபபா உடரா பல பபபபா. ஓ போதாது, ஆராதிங்க ஆராதிங்க. ஓ ரகதுன ரபோ ஷப ரபோ துரபலபா. ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் ஆவியில நிறைந்து ஆராதிங்க. அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை கேளுங்க. இப்போதே 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 அக்கினி அது பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது. சிலரை கர்த்தர் அபிஷேகிக்கிறார், சிலரை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். இப்போது இப்போது அபிஷேகிக்கிறார், இப்போது அபிஷேகிக்கிறார். அபிஷேகம் மகிமை 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 glory 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 மகிமை 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 ஓடாரா பாலா பாராதா ரலா ரபா பாபா ஈபல மதுரா பல பலபா ஓ சம்பல பல பல பவுடா பாபா ஈகந்தானா ரீகா பாபா ஓடா ரபா தூரா பாலா பவுடா பாபா. आमेन. धन्यवाद 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 धन्यवाद. हालेलुया हालेलुया हालेलुया. धन्यवाद ओ पिता, धन्यवाद ओ पिता, धन्यवाद ओ पिता. हालेलुया हालेलुया. வாழ்க்கையில உடைந்து போன நிலைமையில வந்திருக்கிற தேவ பிள்ளை, जीवन में एकदम टूटा हुआ परिस्थिति में आए हुए परमेश्वर की प्रजा, இதுக்கு அந்த பக்கம் எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா என்று கேள்விக்குறியோடு இந்த கூட்டத்தில் நீ வந்திருக்க. क्या इसके बाद भी मेरे लिए कोई जिंदगी है, ऐसे बड़े प्रश्न चिन्ह के साथ आए हुए परमेश्वर की प्रजा. உங்களை காண்கிற ஒரு தேவன் இந்த இடத்துல आपको देखने वाला एक परमेश्वर यहाँ पर मंडरा रहा है. உங்களுக்காக அவருடைய ரத்தத்தை கொடுத்து அவர் உங்களை நேசித்திருக்கிறார். आपके लिए लहू बहाकर आपसे प्रेम किया है. உலகத்தில் யாரும் கொடுக்க கூடாத इस दुनिया में जो कोई भी दे नहीं सकता அவருடைய விலை உயர்ந்த ரத்தத்தை उसके बहुमूल्य लहू को உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். आपके लिए बहाया है. இன்றைக்கு அவர் உங்களை தொட்டு சுகமாக்க போதுமானவர். आज के दिन आपको परमेश्वर स्पर्श करके चंगा करेगा. கடன் பாரத்தினால் கலங்கி வந்திருக்கிற தேவ பிள்ளை, जो प्रजा कर्ज की बोझ में यहाँ पर आए हो, கர்த்தர் உனக்கு துணை நிற்க போகிறார். परमेश्वर यहोवा आपका साथ रहेगा. ஹalleluya. எனக்கு நல்ல வீடு வேணும், வீடு இல்லை, வேலையும் எப்படியோ அசைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி மிகவும் உடைந்து போன நிலைமையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, मुझे अच्छा घर भी चाहिए और मेरा नौकरी भी कोई स्थिर नहीं है, यहाँ वहाँ डगमगा रहा है, ऐसी परिस्थिति में आए हुए परमेश्वर की प्रजा, இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையை பார்க்கிறார். आज के दिन परमेश्वर तेरे जीवन को देख रहा है. எனக்கு ஊழியம் செய்ய விருப்பம் உண்டு, मुझे सेवा करने की इच्छा है, ஆனால் लेकिन ஒரு பக்கம் எனக்கு ஊழியம் செய்யணும்னு நல்ல வாஞ்ச, एक तरफ से मेरी अच्छी चाहत है कि सेवा करूं, இனி ஒரு பக்கம் நான் ஊழியத்துக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும், और एक तरफ से मैं सेवा में जाने से मुझे क्या मिलेगा. ஒரு இரு மனதோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ऐसे दो मन के साथ आए हुए परमेश्वर की प्रजा, உன்னை நீ இன்றைக்கு அர்ப்பணி. तू आज के दिन अपने आप को समर्पण கர்த்தர் உன்னை कर. நடத்த போதுமானவர். परमेश्वर तुझे चलाने के लिए योग्य है. கர்த்தர் உன்னை நடத்த போதுமானவர். परमेश्वर तुझे चलाने के लिए योग्य है. கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவர். परमेश्वर आपको चलाएगा. நல்ல பிதாவே, கிருபை अच्छा நிறைந்த पिता, अनुग्रह से भरा हुआ परमेश्वर, இந்த 2025 ஆண்டு இந்த 7வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इस 2025वां साल की 7वां महीने के पहली आराधना के लिए आपको धन्यवाद. நாங்கள் எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமைகளை தேவ அன்பில்லாதபடி தள்ளி விட்டோம். प्रभु जी, कितने ही रविवार को हमने बिना प्रेम से आपको ठुकरा दिया. प्रभु जी, இந்த பகல் கால வேளையில इस दिन के समय நாங்கள் உம்முடைய அன்பை உணர்ந்து ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி आपकी प्रेम को महसूस करते हुए आराधना करने के लिए सहायता कीजिए. வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடு. आए हुए सबों को आपके हाथ में समर्पण करते हैं. அடியனுடைய வாயில உமக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது. मुझ दास के ओठ में जो आपको प्रिय नहीं वैसी एक भी शब्द ना निकले. வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்று வருகிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் அமையட்டும். जो भी निकलेगा प्रभु
आए हुए परमेश्वर के लोगों के लिए उपयोगी हो। இந்த இடத்துல ஊழியம் செய்யற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். इस जगह पर सेवा करने वाले हर एक परमेश्वर के लोगों के लिए धन्यवाद। இன்னும் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தும். और भी सामर्थ्य रीति से उपयोग कीजिए। கர்த்தருடைய கிருபையும் பலனையும் கர்த்தர் கட்டளையிடுவீர். परमेश्वर का अनुग्रह और सामर्थ्य संग रहे। தொடர்ந்து எல்லாரையும் ஆசீர்வதி. लगातार सबको आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் यीशु के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவன் நம்மேல அன்பு கூர்ந்ததினால் परमेश्वर ने हमसे प्रेम किया, इसलिए நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். हम भी उससे प्रेम करना है। எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के लोग, வேதாகமத்திலே நாம் படிக்கும்போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனிடத்தில் விரும்பினது தேவனை ஆராதிப்பது. परमेश्वर किसी व्यक्ति से क्या चाहा? केवल उसकी आराधना करना। அவர் சொல்லுகிறார், वो कहता है முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் என்னிடத்தில் அன்பு கூற கடவன். पूरे मन से, पूरे बल से, पूरी प्राण से मुझसे प्रेम कर। அல்லேலூயா. हालेलुया। நீங்க ரத்தத்தை கொடுத்து அன்பு கூறணும்னு இயேசு சொல்லல. यीशु ने आपसे ये नहीं कहा कि लहू बहाकर मेरे लिए प्रेम कर। நீங்க அடிக்கப்பட்டு அன்பு கூறணும்னு சொல்லல. आप मार खाकर प्रेम कर, ऐसा नहीं कहा है। முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். पूरे मन से, पूरे प्राण से, पूरे बल से परमेश्वर से प्रेम करना चाहता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 34 வசனத்தை வாசிப்போம். मत्ती 22वां अध्याय 34वां वचन पढ़ेंगे। 37 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. तू परमेश्वर से, अपने प्रभु से अपने सारे मन और अपने सारे प्राण, अपनी सारी बुद्धि के साथ प्रेम रख। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். हमारा परमेश्वर यीशु मसीह हमसे अपना लहू देकर हमसे प्रेम किया। நம்மில் அவர் விரும்புவது என்னவென்றால் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். परंतु परमेश्वर हमसे यही चाहता है कि हम अपने सारे मन, अपने सारे प्राण, अपनी सारी बुद्धि के साथ प्रेम रखें। உண்மையிலேயே மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமல் நாம் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று சொல்றவங்க மட்டும் கரத்தை தூக்கி அல்லேலூயா जो சொல்லுங்க. कहते हैं कि मैं अपनी सारे मन से, सारी प्राण से, सारी बुद्धि से केवल परमेश्वर से ही प्रेम करता हूँ, ऐसा कहने वाले अपने हाथों को उठाएंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சில கரங்கள் உயரல, உண்மையிலே அவங்க சம்மதிச்சிருக்கிறாங்க குற்றம். कुछ लोगों ने अपना हाथ ही नहीं उठाया, मतलब उन्होंने सच में मान लिया है। சிலர் குற்றம் செய்தாலும் கூட்டத்தோட கையை தூக்கிடுவாங்க. कुछ लोग गलती करेंगे लेकिन गलती को मानते नहीं हैं। ஆனா வேதம் சொல்லுகிறது, परंतु पवित्र शास्त्र कहता है உன் முழு இருதயத்தோடும். अपनी सारे मन से। ஆராதனைக்கு எப்படி வரணுமா? आराधना में कैसा आना है? பாஸ்டர் கூப்பிட்டாங்க, पास्टर जी ने बुलाया, இல்ல सिस्टर கூப்பிட்டாங்க, सिस्टर जी ने बुलाया, அதற்காக வந்தேன் என்று சொல்லாமல் इसलिए मैं आया, ऐसा न कहते உன் हुए முழு இருதயத்தோடும். अपने सारे मन से। 3 நாள் கூட்டம், 3 दिन की मंडली, வெள்ளிக்கிழமை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறத காட்டிலும் शुक्रवार में आइए आइए ऐसा बुलाने से முழு இருதயத்தோடும் सारे मन से, உன் முழு ஆத்துமாவோடும் सारे प्राण से, முழு பலத்தோடும் सारी बुद्धि से தேவனிடத்தில் அன்பு கூர்வாயாக. परमेश्वर से प्रेम रख। இதுவே பிரதான கற்பனை. यही मुख्य आज्ञा है। ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு இந்த கற்பனை இல்லாவிட்டால் நாம் பரலோகம் போவது அரிது. यदि एक उद्धार पाया हुआ विश्वासी इस आज्ञा का पालन न करे तो स्वर्ग जाना अनोना है। இன்னைக்கு நிறைய பேருக்கு பாதி இருதயம் சபையில இருக்கும், பாதி இருதயம் எப்பம் பாஸ்டர் கூட்டத்தை முடிப்பாரு வீட்டுல வேலை இருக்குன்னு தோணிட்டு இருக்கு. आज कई लोगों को आधा मन यहाँ पर होगा, आधा मन घर पर होगा कि कभी संदेश समाप्त होगी और
मैं कब घर जाकर काम करूं। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அதனால தான் கர்த்தர் கேட்டாரு, உன் முழு இருதயத்தோடு தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயாக. इसलिए परमेश्वर ने कहा कि तुम अपने सारे मन से परमेश्वर से प्रेम रखो। அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. போதும் போதும். அல்லேலூயா हालेलुया। கிறிஸ்தவர்களை போய் சொல்ல விடணும், ஏன்னா பாட்டு பாட விட்டா போதும். यदि मसीह लोगों को झूठ बोलने कहा तो गीत गाने के लिए कहा तो ठीक है। எவ்வளவு அன்பு கூறுறீங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிற நேரத்துல கண்டுட்டேன். कितना प्रेम करते हो इसे आप प्रार्थना करते समय मैंने देख लिया। ஹalleluya हालेलुया। நாங்க வாயை திறந்து ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்றத காட்டிலும் நீங்களே வாயை திறந்து ஜெபிப்பதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவது. आपको मुंह खोल के प्रार्थना करो ऐसा कहने से आप खुद मुंह खोलकर जो प्रार्थना करेंगे उन्हीं के अंदर सच्चा प्रेम है। நாங்க நங்கூரத்தை தூக்கி போடும்போது அங்கே இருந்து ஸ்தோத்திரம் என்கிற நங்கூரம் இங்க வரும்போது அந்த நங்கூரம் மிகவும் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையும். यहाँ पर जब हम कोई यहाँ से हथियार बैग फेंक रहे हैं, उसे स्तुति नामक हथियार से वहां से फेंकोगे तो वह आशीर्वाद के रूप में उतर आएगा। அங்கிருந்து ஸ்தோத்திரம் இங்கோட்டு வரணும்னு சொன்னா முழு இருதயம் இருக்கணும். यदि वहां से स्तुति निकलना है तो पूरा मन होना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அப்ப முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை அன்பை கூறணும். सारे मन से, प्राण से, बुद्धि से परमेश्वर से प्रेम करना है। ஹalleluya. हालेलुया। அப்ப நம்ம முழு பலன் யாருக்குரியது? पूरा बल किसका है? சவுண்டே இல்லை பாத்தீங்களா? அப்போ முழு பலனும் சிலர் மனைவிக்காக, சிலர் புருஷனுக்காக, சிலர் பிள்ளைகளுக்காக, சிலர் குடும்பத்திற்காக, சிலர் உலகத்துக்காக. सारा बल आप लोग अपना परिवार के लिए, पत्नी के लिए, बच्चों के लिए, पति के लिए, दुनिया के लिए खर्च कर रहे हो। என் முழு பலனும் கர்த்தருக்கென்று சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாய் கர்த்தரை जो ஸ்தோத்திரம் कहते பண்ணுவாங்க. हैं कि मेरा पूरा बल केवल परमेश्वर के लिए, ऐसे कहने वाले अपने हाथ को उठाकर परमेश्वर को स्तुति करेंगे। हालेलुया 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 हालेलुया। धन्यवाद 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 धन्यवाद। स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति। அருமையான தெய்வ பிள்ளைகளே, हे मेरे प्रिय परमेश्वर நிறைய के लोगों, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நான் கவனித்து பார்த்திருக்கேன். कई संत लोगों की जीवन को मैंने ध्यान से देखा அவர்கள் है। பலன் இல்லாத போதிலும் वे लोग निर्बल होने पर भी, தன்னுடைய சரீர பலன் இல்லாமல் போன போதிலும் முழு பலத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களை எனக்கு தெரியும். अपना शरीर में बिल्कुल बल न होने पर भी सारे बल से परमेश्वर के लिए उन्होंने जो प्राण प्रेम रखा, इसे मैंने देखा। காலம் சென்ற அப்போஸ்தலர் ஐயா கூட इवन हमारे जो स्वर्गवास हुए प्रेरित जी भी, நாங்கள் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனோம். हम एक बार एक जगह पर सेवा करने के लिए गए थे। அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் என்னவென்றால், मैंने उनसे सीख लिया हुआ एक पाठ ये है, அதிகமாய் தேவனிடத்தில் அவர் அன்பு கூர்ந்ததை கண்டேன். वो अधिक सा परमेश्वर से प्रेम करते थे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல எதன் மேலே அன்பு கூறாதபடி கர்த்தர் பேர்ல மட்டும் அன்பு கூற வேண்டுமானால் நமக்குள் முதல் இருக்க வேண்டிய முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். यदि हमारा प्रेम इस दुनिया के किसी भी बातों में न होते हुए केवल परमेश्वर पर होना है तो सारा मन उससे प्रेम रखना है। தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவது அரகுறை இருதயத்தோடு அல்ல, முழு இருதயத்தோடு அன்பு கூற. इसलिए परमेश्वर से प्रेम करना कोई आधा आधा मन से नहीं बल्कि पूर्ण मन से करें। முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்தால் பிரச்சனை வராதென்றல்ல, ये नहीं कि मैं पूरे मन से परमेश्वर से प्रेम रखूं तो मेरी जीवन में कोई समस्या नहीं होगी। முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் பலன் இல்லாமல் போகும் என்றல்ல, ये नहीं कि सारे मन से मैं परमेश्वर से प्रेम रखूं तो मेरे जीवन में कोई निर्बलता ना होगी। அதனால தான் இந்த இடத்துல ஒரு புல் ஸ்டாப் போட்டு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. इसलिए मैं यहाँ पर एक पूर्ण विराम लगाकर मैं आपसे ये कहना चाहता हूँ कि भले मैं निर्बल हूँ
मुझे बलवंत करने वाले मसीह के द्वारा मैं सब कुछ कर सकता हूँ। என் முழு பலத்தையும் நான் கர்த்தருக்கு கொடுத்தால், यदि मैं अपने सारा बल परमेश्वर के लिए दे दूं, என் சரீரத்தில் எந்த பலகீனம் இருந்தாலும் அது எனக்கு பலகீனமாய் தெரியாது. मेरे ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் मेरे உண்டு. शरीर में कितनी भी निर्बलता हो वो मेरे लिए निर्बलता नहीं लगेगा, क्योंकि मुझे बलवंत करने वाला मसीह मुझे मेरे अंदर रहकर मुझे बलवंत करेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப பலகீனம் நமக்கு பெருசு அல்ல. हमारे लिए निर्बलता कोई बड़ी बात ஏன் नहीं என்ன है, பலப்படுத்துகிறது கிறிஸ்து. क्योंकि मुझे बलवंत करने वाला मसीह है। என் பலன் அவர் கையில். मेरा बल उसी के हाथ में है। சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே. भजनकार दाऊद कहता है, हे मेरा बल परमेश्वर यहोवा। எல்லாரும் சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே. सब बोलिए, हे मेरा बल रूपी परमेश्वर यहोवा, உம்மில் அன்பு கூர்ந்து मैं तुमसे प्रेम रखूंगा। ஹalleluya, हालेलुया। என் பலனாகிய கர்த்தாவே. हे मेरा बल परमेश्वर यहोवा। அப்ப முழு பலத்தையும் கர்த்தருக்கு கொடுத்தா எனக்கு பலனாய் மாறுவது அவர். अपने सारा बल यदि हम परमेश्वर के लिए दे देंगे तो वो हमारा बल बन जाएगा। அப்ப நமக்கு வருகிற பலகீனதையை நம்ம சுமக்க தேவையில்லை, तब- அவரே நம்முடைய பலகீனதையை சுமப்பார். तब वो हमारी निर्बलता को हमें उठाने की आवश्यक नहीं, अपनी सारी निर्बलता को वो उठा लेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நம்ம எல்லாம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், அதுக்கு ஒத்த பலன், இதுக்கு எல்லாம் சொல்லுவோம். ஆனா நம்மகிட்ட இருக்க பலனை பாத்தீங்கன்னா கால் தடிக்கி விழுந்து ஐயோ இயேசுவேன்னு கூப்பிடுவோம். सांड सा बल, कई प्रकार का बल कहते हैं, लेकिन हमारा अंदर का बल ऐसा है कि एक छोटा सा पत्थर में गिर भी जाएंगे तो परमेश्वर को नाम स्तुति करेंगे। ஹalleluya. हालेलुया। அது இந்த பயம் எல்லாருக்கும் உண்டு. ये डर सबके अंदर होता है, சீசர்களுக்கும் இந்த பயம் இருந்தது. चेलों के अंदर भी ये डर था। எல்லாம் இயேசு கிறிஸ்து தெய்வப்பிள்ளை அடிக்கப்பட்ட பிற்பாடு சீசர்கள் எல்லாம் கதவை பூட்டிட்டு பயந்து போய் நடுங்கி எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்கும் போது, यीशु मसीह जब क्रूस पर मारा गया उसके बाद सब चेले डर के मारे एक कमरे में जाकर इकट्ठा होकर जब सारा दरवाजा बंद कर लिया था, பூட்டின வீட்டுக்குள் இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். जो कमरा बंद पड़ा था वहां पर यीशु प्रवेश किया और कहा आपको शांति मिले। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். अपने सारे मन से, सारे बल से, सारे प्राण से परमेश्वर से प्रेम रखना है। அப்ப இந்த மூன்று காரியத்தை சொல்றேன். இந்த மூன்று காரியம் ஒரு மனிதனிடத்துல இருந்தா நீங்க கொடுக்கிற காணிக்கையும் முழு பலத்தோட கர்த்தருக்கு கொடுப்பீங்க. ये तीनों बात यदि आपके अंदर हो तो परमेश्वर के लिए जो देंगे दान भी आप पूरे बल से दोगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்போ எல்லா முழு பலன் யாருக்குரியது? पूरा बल किसका है? ஹalleluya. हालेलुया। என் பலனெல்லாம் நீர்தான் ஐயா, என் பிரியவும் நீர்தான் ஐயா, என் பலனெல்லாம் நீர்தான் ஐயா, என் பிரியவும் நீர்தான் ஐயா. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்முடைய பலனெல்லாம் அவர்தான் அந்த உலகத்தில். हमारा बल सब परमेश्वर है। அதான் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். सारे प्राण से, सारे बल से परमेश्वर से प्रेम அப்படி रखना முழு है। இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், जो कोई सारे मन से, सारे प्राण से, सारे बुद्धि के साथ परमेश्वर से प्रेम रखेंगे, ஒரு நிமிஷம் நம்முடைய முழு பலத்தையும் கர்த்தருக்கு கொடுத்து நம்ம கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிக்க एक बार अपना पूरा बल के साथ ताली बजाकर हम परमेश्वर की आराधना करेंगे। முழு பலத்தோடும் पूरे बल से, முழு ஆத்துமாவோடும். पूरे प्राण ஓ ஹalleluya. முழு பலத்தோட, पूरे बल से, முழு பலத்தோட, पूरे बल से, முழு பலத்தோட. सारे बल ஓ से। சபாபா ரத்துனா ரக்கதரா हालेलुया, விபாலாபா சப்தனா ரிக்கபரபா हालेलुया। உடாரா பாபா பாபா பாபா. धन्यवाद। ஹalleluya. கொடுங்க கொடுங்க, स्तुतियो, பலனை கொடுங்க स्तुतियो, ஆண்டவருக்கு. स्तुतियो। உன் பலனெல்லாம் கர்த்தர். स्तुतियो, आपका सारा बल यहोवा है। ஓ ராதன ரல ரதன ரல धन्यवाद ரதன पिता, ரல धन्यवाद पिता, धन्यवाद पिता, धन्यवाद परमेश्वर,
स्तुति हो स्तुति हो உன் முழு இருதயத்தை स्तुति हो கர்த்தருக்கு கொடுங்க. पूरा बल परमेश्वर को दीजिए உன் முழு ஆத்துமாவை கர்த்தருக்கு கொடுங்க. आपके सारे प्राण परमेश्वर को உன் முழு दीजिए பலனை கர்த்தருக்கு கொடுங்க. अपना पूरा बल परमेश्वर को दीजिए எஸ் हालेलुया 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 धन्यवाद हो धन्यवाद हो पिता परमेश्वर हमको धन्यवाद करते प्रभु जी स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो ஒரு முழு ஆத்துமாவையும் கர்த்தர் கையில கொடுத்தா पूरा प्राण यदि परमेश्वर के हाथ में दे देंगे முழு பலத்தையும் கர்த்தருக்கு கொடுத்தா यदि सारा बल परमेश्वर को दे देंगे உன் வாழ்க்கையில பாவம் உன்னை தொடுவதே இல்லை. आपके जीवन में पाप आपको स्पर्श नहीं करेगा ஏன் தெரியுமா? क्यों मालूम है உன் முழு பலமும் கர்த்தருடைய கரத்தில். आपका पूरा बल परमेश्वर के हाथ உன் में है இருதயம் கர்த்தருடைய கரத்தில். आपका पूरा मन परमेश्वर के हाथ में அவர் है உன்னை அவருடைய உள்ளம் கையில வைப்பா. आपको वो अपने हथेलियों में रचा कर रखेगा எந்த பாவமும் உன்னை தொட कोई भी पाप तुम पर ना आएगा ஏன் நான் கர்த்தருடைய கையில் இருக்கிறேன். क्योंकि मैं परमेश्वर के हाथों में हूँ ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया இந்த பகல் கால வேளையில எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, इस दिन के समय परमेश्वर के लोग நம்ம வாழ்க்கையில அவருடைய கரத்திலே இருக்க வேண்டுமானா முதலாவது நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். यदि हमारे जीवन में हम परमेश्वर के हाथों में रहना है तो सबसे पहले अपना जीवन समर्पण करना நம்முடைய है ஆத்துமாவை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். हमारा प्राण परमेश्वर के लिए देना है நம்முடைய பலனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். हमारा बल परमेश्वर के लिए देना है அப்படி வந்தால் वैसा होने वाले ही வாழ்க்கையில என்ன வருவதில்ல? जीवन में क्या नहीं होगा பிசாசு நம்மளை தொட முடியாது. शैतान हमें छू नहीं पाएगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया நீங்க ஒருவேளை காலேஜ்ல படிக்கலாம், வேலை பார்க்கலாம், நீங்க ஒருவேளை வேற பலவிதமான ஜாப்புகளை இருக்கலாம். எதிலே நீங்கள் இருந்தாலும் உங்கள் முழு இருதயம் கர்த்தரோடு இருக்குமானால் உங்களை எந்த பாவமும் அணுகுவது இல்லை. भले आप कॉलेज में जाते होंगे या किसी नौकरी में होंगे, अन्य अन्य प्रकार की नौकरियों में होंगे, काम धंधों में होंगे, लेकिन आपका प्राण पूरी तरह से परमेश्वर को दिया जाए तो कोई पाप आपको नहीं पास आएगा. அப்ப இந்த முழு ஆத்துமாவும் அவர் கையில கொடுத்தா இந்த ஆத்துமா வேற யாருக்கும் போகாது. तो ये प्राण यदि हम परमेश्वर के लिए दे देंगे तो और किसी के लिए नहीं दे सकेंगे. சிம்சோன் सिमशोन ஆரம்பம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தான் இருந்தான். शुरुआत में तो पूरे बल से, पूरे प्राण से, पूरे मन से ही था. ஆனா நாட்கள் போக போக அவன் இருதயத்தை दलीलाளிடத்தில் விட்டான். परंतु दिन बीते बीते वो अपना मन दलीला को दे चुका. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. சகோதரமார் ரொம்ப கவனமா இருங்க. भाई लोग बहुत ध्यान पूर्वक रहिए. அங்கும் இங்கும் சில தெளிலாக்கள் சுற்றி திரிந்து கொண்டிருப்பார். यहाँ वहाँ कुछ दलीला लोग भटकते रहेंगे. ஹalleluya हालेलुया. ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். बड़े चेतावनी से रहो, चौकस रहो. கடைசி காலம், आखिरी समय है. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் தேவ அன்பிலிருந்து சாத்தான் இழுத்தெடுத்து கொண்டிருக்கிறார். चुने हुए लोगों को भी परमेश्वर की प्रेम से शैतान अलग कर रहा है. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. இங்கே வேதாகமத்திலே यहाँ पर पवित्र शास्त्र में சிறந்ததை கொடுத்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த சிலருடைய வசனங்களை சொல்லி சிலருடைய காரியங்களை சொல்லி ஜெபிக்க போகிறேன். कुछ लोगों के बारे में ध्यान करेंगे जिन्होंने श्रेष्ठ बातें परमेश्वर के लिए देखकर आशीष पाया. முதலாவதாக सबसे पहले ஆபிரகாம் अब्राहम வாழ்க்கையில் சிறந்து விளங்கின தன் ஏக புதல்வனாயிருந்த ஈசாக்கை கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தார். जीवन में जो सबसे श्रेष्ठ और बहुमूल्य माना गया हुआ उसका इकलौता पुत्र को परमेश्वर के लिए देने के लिए जब वो तैयार हुआ तो परमेश्वर का आशीर्वाद पाया. ஆதியாகமம் 22 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து படிக்கும்போது उत्पत्ति की पुस्तक 22वां अध्याय का पहला वचन से पढ़ते समय ஆபிரகாம் தன் ஏக சுதனென்றும் பாராமல் ஈசாக்கை கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தார். अब्राहम जो अपने इकलौते पुत्र को भी नहीं छोड़ा बल्कि उसे परमेश्वर के लिए देखकर उसे परमेश्वर से पाया. ஹalleluya. हालेलुया. எனக்கு சின்ன வயசுல எல்லாம் நாங்க கூட்டத்துக்கு போகும்போது मैं जब छोटा था तब मंडली में जाते थे. சபைக்கு முன்ன சில ஆட்டுக்குட்டி எல்லாம் கொண்டு கட்டி இருப்பாங்க. भवन के सामने कुछ लोग बकरी के बच्चे को लेकर आते थे. எதற்கென்றால் क्यों? முதல் பலன் கர்த்தருக்கு.
प्रथम फल परमेश्वर को। வீட்டுல முதல் பிறக்கிற பிள்ளை கர்த்தருக்கு. घर में जो पहला बच्चा होता है वो परमेश्वर को। அல்லேலூயா. हालेलुया। அன்னைக்கு இருந்த இருதயம் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மாறி போச்சு. उस दिन जो मन था वो आज के दिन बदल गया है। இன்னைக்கு முதல் பிள்ளை கர்த்தருக்குன்னு கொடுக்காம இன்னைக்கு முதல் பிள்ளைய நல்ல வேலை வாங்கி நல்ல டாக்டரா இருந்து நல்ல ஜாப்ல மேல இருக்கணும்னு விரும்பிட்டு இருக்காங்க. आज के दिन यही चाहते हैं कि पहला बच्चे को अच्छा पढ़ाए लिखे, अच्छा नौकरी दिलाए और उसको ऊंचे स्थान पर बिठाए। இங்கே ஆபிரகாம் अब्राहम அவனுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது उसके जीवन को जब मुड़कर देखेंगे, ஆபிரகாமுக்கு 100வது வயதும் சாராளுக்கு 90வது வயதிலையும் கிடைக்கப்பட்டதுதான் ஈசாக். ईसाक जो है अब्राहम के 100वां उम्र में और सारा के 90वां उम्र में पैदा हुआ था। ஆபிரகாமின் சாராளுடைய கற்பம் செத்து போனது. सारा का गर्भ मर चुका था। இனி சாராளிடத்தில் பிள்ளை பெற்றெடுக்க முடியுமோ என்று சொல்லி இருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உனக்கு நான் ஒரு புத்திரனை கொடுப்பேன். जब सारा के मन में ये शंका उठी थी, क्या मैं भी ऐसा एक बच्चा जन्म दे पाऊंगी, ऐसे समय पर परमेश्वर ने वहां पर उसके मन में ढाढ़स बनाया। हालेलुया, हालेलुया। செத்து போன கற்பத்தையும் உயிரடைய செய்யக்கூடிய தேவன் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு செத்து போனதை உயிரடைய செய்யக்கூடிய தேவன். मरा हुआ गर्भ को भी जीवन देने वाला परमेश्वर हमारे बीच में मंडरा रहा है। आज के दिन भी परमेश्वर मरे हुए गर्भ को परमेश्वर जीवित करेगा। हालेलुया, 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 हालेलुया. हालेलुया। சாராளுடைய கற்பம் செத்து போனது. सारा का गर्भ मर चुका था। ஆபிரகாமுக்கு 100வது வயது, अब्राहम का उम्र 100, சாராளுக்கு 90வது வயது. सारा का उम्र 90। அப்போதுதான் ஈசாக்கு பிறக்கிறான். तब ईसाक का जन्म हुआ। எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, हे मेरे प्यारे परमेश्वर के लोगों, ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ईसाक के जीवन को जब देखते हैं, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 100 வயது. अब्राहम के जीवन में जब ईसाक का जन्म हुआ तब अब्राहम का उम्र 100 था। இந்த 100 வயதுல கிடைத்த பிள்ளையையும் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாய் கடந்து போகிறார். अपनी 100वां उम्र में मिला हुआ ईसाक को भी परमेश्वर के लिए बलिदान चढ़ाने को जाता है। நீங்கள் நானும் சற்று யோசிக்கணும். आप और मैं थोड़ा सोच के देखेंगे। பிள்ளை இல்லாம இருந்து எனக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். बच्चा नहीं था, फिर परमेश्वर ने एक बच्चा दिया। இந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கு கொடுக்கவா? क्या इस बच्चे को मैं परमेश्वर के लिए दे दूं? ஆனா உனக்கு முழு இருதயமும் முழு ஆத்துமாவும் முழு பலனும் கர்த்தரிடத்தில் இருந்தா நீ நிச்சயம் அதை கர்த்தருக்கு यदि கொடுப்பாய். तुम्हारा सारा मन, सारा प्राण, सारा बुद्धि परमेश्वर से प्रेम रखेगो तो ये सब परमेश्वर के लिए तुम दे सकते हो। அன்னாள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தாள். हन्ना भी परमेश्वर से प्रेम रखी थी। அவள் ஆண்டவரை பார்த்து ஒரு பொருத்தனை பண்ணினாள். उसने परमेश्वर से एक मन्नत माना, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரானால் हे परमेश्वर यदि तुम मेरे लिए एक बालक दोगे। அவ முழு இருதயத்தோட ஜெபித்தாள். पूरे मन से प्रार्थना की। அந்த அற்புதத்தை அவள் கண்டாள். उस अद्भुत काम को वो देखी। எப்படி முழு இருதயத்தோடு பொருத்தனை பண்ணினாலோ அதே முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு கொடுத்தாள். जैसे पूरे मन से मन्नत मानी थी वैसे उसने पूरे मन से दे भी दिया। கர்த்தர் அன்னாளுக்கு திரும்பவும் பிள்ளைகளை கொடுத்தார். परमेश्वर ने हन्ना को और भी बच्चे दिया। அன்னா கேட்டது ஒண்ணுதான். हन्ना ने केवल एक ही बच्चा அதை मांगा, கர்த்தருக்கு கொடுத்தாள். उसे परमेश्वर को दिया। அன்னாளுக்கு பிள்ளைகளை கர்த்தர் हन्ना को கொடுத்தார். परमेश्वर ने बहुत இந்த सारे बच्चे ராத்திரி दिए। இந்த பகல் கால इस வேளையிலே सुबह के समय நீ கர்த்தருக்கு உண்மையாயிருந்தால், यदि आप परमेश्वर के लिए सच्चा रहोगे, உன் ஆராதனை சரியாயிருந்தால், यदि तुम्हारी आराधना நீ सही हो, தேவனிடத்தில் அன்பு கூறுவது यदि சரியாயிருந்தால், तुम्हारा प्रेम परमेश्वर से सही हो, நீ வேண்டிக் கொள்வது எதுவோ அதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். जो भी आप मांग रहे हो उसे परमेश्वर आपके लिए देगा। எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை सब ताली बजाकर परमेश्वर की आराधना करेंगे। शब्दाना रिकाबालाबा दूरालाबा वीराबालाबा उडाबाबा हालेलुया, दीबालाबा हालेलुया, शंबालाबा हालेलुया। दूरानाबा धन्यवाद रिकाबाबा। प्रभु, स्पर्श करे प्रभु जी। धन्यवाद हो, धन्यवाद हो, धन्यवाद हो, धन्यवाद हो। हालेलुया। இங்க சிலர் இருக்கிறாங்க, यहाँ पर कुछ लोग हैं, அவங்களுக்கு இல்லாத ஆசீர்வாதமும் வேணும்.
उनके पास जो नहीं है वो आशीर्वाद भी ஆனா चाहिए, முழு இருதயத்தையும் முழு ஆத்துமாவையும் முழு பலனையும் கர்த்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. परंतु अपना सारा मन, सारा प्राण, सारा बल परमेश्वर को नहीं நீ देंगे। இன்னைக்கு கர்த்தருக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பார். ஆ- அடுத்த வருடத்தில் அந்நாளே நீ பிள்ளை ஏந்தி இருப்பாய் என்று சொன்னது போல உன் கரத்திலே கர்த்தர் ஒரு குழந்தையை தவழ விடுவார். आज के दिन तुम अपने सारे प्राण, सारा बल, सारा मन परमेश्वर को दीजिए। अगले ही साल हन्ना के हाथ में जैसा बच्चा था वैसे तुम्हारे भी हाथ में बच्चा रहेगा। டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்பாங்க, डॉक्टर्स लोग जो भी बोलेंगे सब सुनेंगे, வைத்தியம் சொல்றதையும் கேட்பாங்க. वैद्य जी जो बोलेंगे सब सुनेंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நாகாமான பார்த்து தீர்க்கதரிசி சொல்றாரு, அங்க போய் 7 தரம் முங்க சொல்லு என்று. नामान से एलिशा कहता है कि वहां पर जाकर 7 बार डुबकी मार। இந்த நாகமான் நினைக்கிறான், இங்க பார்பார்ல தண்ணி இல்லையோ, அங்க போய் தான் முங்கணுமோ. नामान ने कहा क्या मेरे जगह पर पानी नहीं है कि मैं यहाँ पर आकर पानी में डूबूं? ஹalleluya. हालेलुया। அதை உணர்த்தும்படியாய் ஒரு சிறு பெண்ணை கர்த்தர் அங்கே வைத்திருந்தார். वहां पर उसके बात को स्पष्टकरण करने के लिए वहां पर एक छोटी लड़की को रखा था। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இந்த முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நீங்கள் கர்த்தரிடத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். सारे मन से, सारे प्राण से, सारी बुद्धि से आप जो भी मांगेंगे परमेश्वर आपको இந்த देगा। கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காம இருக்க காரணம் உங்க இருதயம் இன்னும் முழுமையாய் கர்த்தரை என்ன செய்யல, ஆராதிக்கல. अभी तक आपको नहीं दिया है, इसका कारण यही है कि आप सारा मन परमेश्वर को दिए नहीं हो। சபைக்கு வருவதெல்லாம் உண்மைதான், आराधना में आते हो अच्छी बात சாட்சி है, சொன்னதெல்லாம் உண்மைதான். गवाही भी बताए हो अच्छी बात है, ஆனா உங்க இருதயம் परंतु तुम्हारा मन பெருந்தீண்டியினால் நிறைந்திருக்கிறது. बड़े ही अभिलाषा से भरी हुई है, லௌகிக கவலையினால் इस நிறைந்திருக்கிறது. दुनिया की दुख से भरा हुआ है। இன்றைக்கு முழு இருதயத்தை கர்த்தருக்கு கொடுங்க. आज के दिन अपना सारा मन परमेश्वर को दीजिए। ஆபிரகாமை பாருங்க, अब्राहम को देखिए, அந்த ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை ஆண்டவர் சொல்றார், மோரியா மலையில் கொண்டு வந்து எனக்கு நீ பலி செலுத்து என்று अपने சொல்றார். इकलौता पुत्र को ले आकर मोरे पर्वत में आकर मेरे लिए बलिदान चढ़ा। ஆண்டவரை அவன் முழு இருதயத்தோடு நம்பினதினாலே उसने परमेश्वर को पूरे मन से भरोसा किया, इसलिए 22ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கையும் அழைத்து கொண்டு அவன் மோரியா மலைக்கு நேராய் கடந்து செல்கிறான். 22वां अध्याय में हम पढ़ते हैं कि अब्राहम अपने बेटे ईसाक को लेकर मोरे पर्वत की ओर गया। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆனா வீட்டிலிருந்து புறப்படும் போது தன் வேலைக்காரர்களோடு தான் ஆபிரகாம் புறப்பட்டான். घर से निकलते समय अपना सेवक को लेकर निकला, ஆனா வேலைக்காரர்களை மலையின் அடிவாரத்தில் நிறுத்தி விட்டான். परंतु सेवक को पहाड़ के तले छोड़ दिया। ஏன் தெரியுமா? क्यों मालूम है? நான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை ஆராதிக்க இந்த வேலைக்காரர்கள் எனக்கு தடையாயிருப்பார்கள், அதனாலே அவர்களை அங்கே நிறுத்தி விட்டார். इसलिए मैं अपने सारे प्राण से, सारे बल से, सारे मन से परमेश्वर को आराधना करने में ये सेवक लोग रुकावट बनेंगे बोलकर सेवकों को वहीं पर छोड़ दिया। இதே போல நம்முடைய வேலைக்காரர்களாய் இருக்கலாம், நம்ம கூட வேலை பார்க்கிறவங்களாய் இருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாய் இருக்கலாம், நம்ம சொந்த பந்தங்களாய் இருக்கலாம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தெய்வ பிள்ளை தடை பண்ணுவார்களானால் அவர்களை ஒதுக்கி நிறுத்துவது நல்லது. यदि हमारे भी जीवन में हमारे दोस्ती लोग, सहेली लोग, हमारे साथ काम करने वाले लोग, यदि कोई भी आपको परमेश्वर के लिए पूरे मन से, पूरे बल से, पूरी बुद्धि से प्रेम रखने के लिए रुकावट बने तो उनको हमसे दूर कर देना अवश्य है। புரிந்தவர்களை கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. जिनको समझ में आया वो अपने हाथ उठाकर हालेलुया कहेंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। உங்க காலேஜ்ல படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஆராதனைக்கு தடையா இருக்கிறாங்களா, ஜெபத்துக்கு தடையா இருக்கிறாங்களா, முழு ஆத்துமாவுக்கு தடையா இருக்கு, கர்த்தரோடு அன்பு கூற தடையா இருக்கிறார்களா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விலக்கி வைப்பது நல்லது. यदि कॉलेज की दोस्तीगिरी जो है आपको आराधना में आने में, प्रार्थना करने में, परमेश्वर को पूरे मन से प्रेम करने में रुकावट बनी है तो उस दोस्तीगिरी को हटाना अवश्य है। ஹalleluya, हालेलुया। இப்ப ஆபிரகாம் மலையின் அடிவாரத்தில் வேலைக்காரரை விட்டுவிட்டு இப்போது தன் தகப்பனும் மகனுமாக தெய்வ பிள்ளை மோரியா மலையின் மேலே ஏறுகிறார்கள். अब अब्राहम अपने सेवक को पहाड़ के तले खड़ा किया और बेटे को लेकर मोरे पर्वत की ओर चढ़ा। போகிற வழியிலே
जाते रास्ते में ஈசாக்கு தகப்பனை பார்த்து கேட்கிறான், ईसाक अपने पिता अब्राहम से पूछता है, அப்பா हे मेरे पिता, விறகு இருக்கு, लकड़ी है, கத்தி இருக்கு, छुरी भी है, நெருப்பு இருக்கு, आग भी है, தகன பலிக்கு ஆடு எங்கே? होम बलि के लिए भेड़ कहाँ है? எந்த தகப்பனுடைய இருதயமும் நொறுங்காமல் இருக்காது. कौन सा पिता का मन नहीं पिघलेगा? ஆனால் அந்த ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து சொல்கிறார், परंतु वह अब्राहम ईसाक से कहता है, மகனே அது கர்த்தர் பார்த்து கொள்வார். हे मेरे पुत्र, परमेश्वर भेड़ का उपाय आप ही करेगा। யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். यहोवा यीरे सब कुछ देख लेगा। முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடும் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய விஷயத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். पूरे मन से, पूरी प्राण से, पूरी बल से परमेश्वर की आराधना करने वालों की बातों को परमेश्वर देख लेगा। யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். यहोवा यीरे सब कुछ देख लेगा। ஹalleluya. हालेलुया। நானும் நீங்களும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். आप और मैं देखने की जरूरत नहीं है, सब कुछ वो देख लेगा। ஊழியத்துக்கு வந்தா என்ன கிடைக்கும் என்று நினைக்காதீங்க, அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். सेवा में आने के बाद मुझे क्या मिलेगा ऐसा मत सोचिए, सब कुछ वो देख लेगा। உங்களுக்கு இன்னது தேவை என்பது அவர் ஒருவருக்கு தான் தெரியும். आपको क्या जरूरत है वो केवल परमेश्वर जानता है। ஹalleluya. हालेलुया। இப்போ பலி செலுத்தும்படியான இடம் வந்து விட்டது. अभी बलि चढ़ाने का स्थान आ गया, பலிபீடம் எல்லாம் சரியாகி விட்டது. सारा वेदी को सही कर दिया। ஈசாக்குடைய காலையும் கையையும் தன் தகப்பன் கட்டுகிறார். अब पिताजी ईसा का हाथ पैर बांधने लगा। ஒரு சத்தமிடாத ஆட்டை போல் அவன் காணப்பட்டான். एक आवाज न निकालने वाला मेमने के समान दिखाई दिया। அருமையான தேவ பிள்ளையே, हे प्यारे परमेश्वर के लोगों, நீங்கள் எப்படி சமர்ப்பிக்கிறீங்களோ அப்படி உங்க பிள்ளை கர்த்தருக்கு சமர்ப்பிக்கும். आप जैसा समर्पण करोगे वैसे आपका बच्चा भी समर्पण करेगा। ஹalleluya. हालेलुया। நம்ம பிள்ளைகளை ஊழியத்துக்கு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். हम अपने बच्चों को सेवा में देने में बहुत तकलीफ उठाते हैं। சில பிள்ளைங்களுக்கு ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்னா ஊழியத்துக்கு பிடிக்கல. இன்னைக்கு कुछ बच्चों को सेवा में आने को कहा तो उनको बिल्कुल पसंद नहीं है, ஆனா இந்த ஊழியத்தை போல மேன்மையான இந்த உலகத்துல வேற ஒண்ணும் இல்லை. परंतु इस सेवा के समान इस दुनिया में श्रेष्ठ बात और कुछ भी नहीं है। பலிபீடத்திலே பலி செலுத்துவதற்கு ஈசாக்கு சத்தம் கூட போடாதபடி மௌனமாயிருந்தார். वेदी में बलि चढ़ाने से पहले ईसाक बिल्कुल आवाज नहीं निकाला। தகப்பன் முழு இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்த போது மகனும் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்தார். जब पिताजी ने अपना सारा मन परमेश्वर को दे दिया तो बेटे ने भी अपना सारा मन परमेश्वर को दे दिया। இப்பதான் கொட்டாவி கொஞ்சம் கொஞ்சமா வருது இந்த பக்கம் எல்லாம். ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நல்லா புரியுங்க. अच्छी तरह से समझ लीजिए, தகப்பன் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்த போது ஈசாக்கும் தன் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்தார். जब पर पिताजी ने अपना मन परमेश्वर को दे दिया तब बेटे ने भी अपना मन परमेश्वर को दे दिया। தகப்பன் தன் ஆத்துமாவை கர்த்தருக்கு ஒப்புவித்த போது தன் ஆத்துமாவை கர்த்தருக்கு ஈசாக்கும் ஒப்புவித்தார். जब पिताजी ने अपना प्राण परमेश्वर के हाथ में समर्पण किया तो बेटे ने भी समर्पण कर முழு दिया। பலனையும் கர்த்தருக்கு கொடுத்தார். अपना पूरा बल परमेश्वर को ही देना है। முழு பலனையும் கர்த்தருக்கு கொடுத்ததனால தான் அவனுக்கு கையை கட்ட முடிஞ்சது. पूरा बल उसने परमेश्वर को दिया था इसलिए उसका हाथ पैर बांध सका। முழு பலனையும் கர்த்தருக்கு கொடுத்ததனால தான் அவனுக்கு காலை கட்ட முடிஞ்சது. पूरा बल उसने परमेश्वर के लिए दे दिया था, उसके पैरों को बांध पाया। இன்னைக்கு முழு பலனையும் நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஈசாக்கை போல நான் பலிக்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை வைப்போம். आज के दिन जो कहते हैं कि मैं परमेश्वर के लिए बलिदान बनने के लिए तैयार हूं, ऐसे कहने वाले ताली बजाकर परमेश्वर को स्तुति करेंगे। हालेलुया, 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 हालेलुया। धन्यवाद पिता, धन्यवाद पिता, धन्यवाद पिता परमेश्वर। हालेलुया, हालेलुया, स्तुति அருமையான धन्यवाद। தேவ பிள்ளைகளே, हे मेरे प्रिय परमेश्वर के लोगों, இப்பந்தான் अभी முழு பலனையும் கர்த்தருக்கு கொடுத்த பிற்பாடு पूरा बल परमेश्वर को देने के बाद ஆபிரகாம் இனி ஒண்ணும் இல்லைன்னு கத்தி எடுக்கிறாரு. अब्राहम कुछ भी नहीं है बोलकर छुरी उठाता है।
தன் பிள்ளையாண்டானை குத்துவதர் அப்படி ஓங்குகிற வேளையில தான் अपने बेटे के ऊपर जब अपना हाथ बढ़ा रहा था, வானத்திலிருந்து ஒரு சத்தம், ये वहां से एक आवाज सुनाई दिया, ஆபிரகாமே ए अब्राहम, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, अपने लड़के पर हाथ मत बढ़ा, உன் பலியை நான் அங்கீகரித்தாச்சு, मैं तेरी बलिदान को स्वीकार लिया हूँ, நீ முழு இருதயத்தோட என்னை ஆராதிக்கிறத நான் அங்கீகரித்து விட்டேன், मैंने तू जो मैं पूरे मन से मेरी आराधना करते उसे मैंने स्वीकार लिया है, முழு ஆத்துமாவோட நீ ஆராதிக்கிறத நான் அங்கீகரித்து விட்டேன், सारे प्राण से तू मुझे आराधना करता है इसे मैंने स्वीकार लिया நீ है, முழு பலத்தையும் எனக்காக கொடுத்திருக்கிறதை நான் அங்கீகரித்து விட்டேன். तू अपना सारा बल मेरे लिए दे दिया इसे मैं स्वीकार लिया हूँ। இப்ப ஈசாக்கு தெய்வ பிள்ளைகளை கத்திய போடாதுன்னு சொன்ன உடனே अब ईसाक के ऊपर जब हाथ नहीं बढ़ाने को कहा, ஆபிரகாம் இப்படி நினைத்திருப்பார், अब्राहम ने ऐसा सोचा होगा, பலிபீடத்தை கட்டிட்டேனே இந்த பலிபீடம் வீணாய் போய்விடுமே, मैंने तो वेदी भी बना लिया है अब ये वेदी व्यर्थ हो जाएगा। ஆபிரகாம் ஈசாக்குடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டுட்டு ஆபிரகாம் திரும்பி பார்க்கும்போது जब वहां पर इजराइल के जो ईसाक को जो बांधा हुआ रस्सी को निकालने के बाद जब अब्राहम ने देखा, ஆபிரகாம் மகனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? आपको मालूम है पिताजी ने बेटे को देखकर क्या कहा था? மகனை பார்த்து ஒரு விசுவாசமான வார்த்தை சொன்னார் தெரியுமா? बेटे से एक विश्वास भरा शब्द कहा था, அந்த வார்த்தை இப்போதுதான் நிறைவேறுகிறது. वही शब्द अभी पूरा होने वाला है। யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வே, यहोवा ईरे सब कुछ संभाल लेगा। பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் அங்கே பார்த்து கொண்டார். वहां पर बलि का मेमना वहीं पर परमेश्वर ने तैयार कर रखा था। ஆபிரகாமுடைய விசுவாசம் நிறைவேறுவதற்கு ஆபிரகாம் தன்னை முழுவதுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்தார். अब्राहम का वचन पूरा होने के लिए वहां पर परमेश्वर ने अपना सारा मन परमेश्वर को लिए दे दिया இந்த था। பகல்கால வேளையில விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, அர்ப்பணிப்போடு கூடிய விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் கிரியை நடக்கும். इस दिन के समय केवल विश्वास होने से काफी नहीं बल्कि समर्पण के साथ विश्वास होना है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, ஈசாக்க பலி செலுத்த பலிபீடத்துல படுக்க வைக்கிறது வரையிலையும் கர்த்தர் பார்க்காம தான் இருந்தார். जब तक ईसा को वेदी पर लेटाया था तब तक परमेश्वर अनदेखा किया। எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருந்தார். वो सब कुछ देख रहा था ஆனா மௌனமா இருந்தார். लेकिन शांत रहा। ஆனா தன்னை முழுதுமாய் சமர்ப்பணம் செய்த போது, लेकिन जब उसने पूरी तरह से अपने आप को समर्पण किया, ஆபிரகாமுடைய வாயிலிருந்து வந்த விசுவாச வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். अब्राहम के मुंह से जो विश्वास भरी शब्द निकली थी उसे परमेश्वर ने आदरमान किया। விசுவாச வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். विश्वास भरी शब्दों का परमेश्वर ने आदरमान किया। நல்லா புரியுங்க, நீங்க வாயிலிருந்து வருகிற விசுவாச வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தணும்னு சொன்னா உங்கள் முழு வாழ்க்கையும் கர்த்தர் கையில் இருக்க வேண்டும். यदि आपके मुंह से निकलने वाली शब्दों को परमेश्वर आदरमान करना है तो आपका सारा मन से परमेश्वर को प्रेम रखना है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அவன் அந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்தினான். उस मेढ़ को उसने बलि चढ़ाया। இரண்டாவது வேதாகமத்திலே இனி ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். और एक घटना भी हम देखते हैं, நியாயாதிபதிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம், न्यायों की पुस्तक அவருடைய 11वां 11வது வசனம், 11வது அதிகாரம் 11वां अध्याय 37வது வசனம் என்று நினைக்கிறேன். 37वां वचन करके அங்கே எப்தா என்று ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். वहां पर एक इप्ता नामक व्यक्ति को देखते हैं। 34 இருந்து 36 வரை வாசிக்கும் போது 34 से लेकर 36 तक पढ़ते எப்தா हैं। என்று சொல்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். इप्ता नामक एक व्यक्ति के बारे में हम देखते हैं। எப்தா इप्ता ஆண்டவரை பார்த்து ஒரு பொருத்தனை பண்ணினார். परमेश्वर से एक मन्नत माना, ஆண்டவரே, हे यहोवा, இந்த அமலேக்கியர்களை முறியடித்து நான் திரும்பி வரும்போது इस अमलेकियों को यदि मैं जब नष्ट करके वापस लौट आऊंगा, அவனுடைய பொருத்தனை முழு இருதயத்தோடு பண்ணின பொருத்தனை. उसने पूरे मन से किया हुआ मन्नत। இன்னைக்கு நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவாங்க, அரகுற இருதயத்தோடு பொருத்தனை आज பண்ணுவாங்க. कई लोग मन्नत मानते हैं आधे मन से, அந்த பொருத்தனை நிறைவேறவே செய்யாது. वो मन्नत कभी पूरी नहीं होती है। எப்தா முழு இருதயத்தோடு பொருத்தனை பண்ணுகிறான். इप्ता पूरे मन से मन्नत माना, நான் அமலேக்கியர்களை முறியடித்து திரும்பி வரும்போது எனக்கு எதிராக எது புறப்பட்டு வருகிறதோ मैं जब अमलेकियों को नष्ट करके वापस लौट आते समय जो पहला आएगा அதை நான் கர்த்தருக்கு பலி செலுத்துவேன். मैं उसे परमेश्वर के लिए भेंट का वस्तु बनाऊंगा। சிலர் பொருத்தனை பண்ணுவாங்க, कुछ लोग मन्नत मानेंगे, என் பிள்ளைக்கு வேலை கிடைச்ச
கிடைச்சனா முதல் மாச சம்பளம் கர்த்தருக்கு. मेरे बच्चे को अच्छा नौकरी मिल जाए तो पहले महीने का पगार मैं परमेश्वर को दे இப்போ दूंगा। வேலை எல்லாம் கிடைச்சது, अभी नौकरी मिल गया, சம்பளமும் கிடைச்சது, पगार भी मिल गया, இதெல்லாம் கொண்டு சபைக்கு கொடுக்கணுமா? क्या ये सब जाके कलिसिया में देना है क्या? நீங்க இல்ல, அங்க கேரளாவுல. பிரைஸ் தி லார்ட். यहाँ नहीं, केरला में। ஹalleluya. हालेलुया। நீங்க எல்லாம் கரெக்ட்டா தசமபாகம் கொடுக்கறவங்க. यहाँ के लोग बरोबर से दशमांश देते हो, அப்படிதானே? ऐसे ही है ना? நீங்க இருக்கிற இருப்ப பார்த்தால ஆமா நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்கன்னு நம்புறேன். मैं भरोसा करता हूँ कि आप सही से देते रहेंगे। ஹalleluya. हालेलुया। வேலை கிடைக்கிறதுக்கு முன்ன தெய்வ பிள்ளைகள் நல்ல பொருத்தனை பண்ணுவாங்க. ஆண்டவரே 10ல 1 கரெக்ட்டா நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. नौकरी मिलने से पहले अच्छी तरह से मन्नत मांगेंगे कि मैं 10 में 1 हिस्सा परमेश्वर को दे दूंगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சிலர் பொருத்தனை பண்ணுவாங்க, என் பிள்ளை +2ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆன ஆண்டவரே என் பிள்ளை நான் உம்முடைய ஊழியத்துக்கு அனுப்புவேன் ஆண்டவரே. कुछ लोग ये मन्नत मानेंगे, मेरा बच्चा यदि 12वीं में अच्छा मार्क ले ले तो मैं उसे सेवा में दे दूंगा। இப்போ பிள்ளை படிச்சு முடிச்ச பிறகு ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை கிடைக்குமான்னு अभी ये देखते हैं कि बच्चा का पढ़ाई होने के बाद बच्चे को कोई कंप्यूटर सेंटर में नौकरी मिलता है या नहीं। அப்ப நீ பண்ணற பொருத்தனை முழு இருதயத்தோடு பண்ணல. तो तुमने जो मन्नत माना वो पूरे मन से नहीं मांगा है। ஹalleluya. हालेलुया। சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இவங்க ஊழியத்துல இருக்கிற இருப்ப கண்டா எப்படி என் பிள்ளைய ஊழியத்துக்கு விடுவேன்? पास्टर जी, आपके सेवा में जो हाल है उसे देखोगे तो मेरे बच्चे को मैं कैसे सेवा में दूंगा? அப்ப நீங்க இன்னைக்கு வரை மனுஷனை பார்த்து வாழ்ற கூட்டம். मतलब आज के दिन तक तुम इंसान को देखने वाली भीड़ हो। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। உன் வருமானத்துல 10ல 1 கர்த்தருக்கு கொடுக்கணும். आपकी कमाई में से 10 में 1 हिस्सा परमेश्वर को देना है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். परमेश्वर आपको आशीष करते रहेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। உங்க வீட்ல ஆடு குட்டி போட்டனீங்கன்னா சிலர் பொருத்தனை பண்ணுவாங்க, முதல் குட்டி ஆண்டவரே உமக்கு தான் தருவேன் ஆண்டவரே. कुछ लोग होते हैं अपने घर में बकरी पालते रहेंगे, बकरी का पहला बच्चा जो होता है वो परमेश्वर के लिए दान देते हैं। முதல் ஆட்டுக்குட்டி நல்ல ஆட்டுக்குட்டியா கொள்ளுகொள்ளன்னு பிறந்தது. पहला बच्चा जो हुआ बकरी का अच्छा तंदुरुस्त था। ரெண்டாவது ஆட்டுக்குட்டி கொஞ்சம் சோம்பேறியா ஒரு கால் கொஞ்சம் மடங்கினது மாதிரி பிறந்தது. दूसरा जो बकरी था वो थोड़ा आलसी था और थोड़ा उसका पैर टेढ़ा था। அடுத்த பொருத்தனை என்ன தெரியுமா? अगला मन्नत क्या मालूम है? ஆண்டவரே இந்த ஆட்டுக்குட்டியுடைய கால் சரியானா இந்த ஆட்டுக்குட்டி உமக்கு. हे परमेश्वर, इस बकरी के बच्चे का पैर अगर सीधा हो जाए तो ये बच्चा भी परमेश्वर को मैं दे दूंगा। ஹalleluya. हालेलुया। அப்ப இது முழு இருதயத்தோடு பண்ணுகிற பொருத்தனை அல்ல. ये पूरा मन से किया जाने वाला मन्नत नहीं है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த சபையில மூத்த பிள்ளைகளா இருக்கிறவங்க எல்லாம் தேவனுக்கு முதலிடம் உள்ளவர்கள். यहाँ पर जो भी परिवार में पहलोटे बच्चे हैं वो सब परमेश्वर के लिए प्रथम स्थान है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? कितने लोग वैसे सोच रहे हैं? சென்ற நாளிலே நான் ஒரு தேவ செய்தியை கேட்டேன். पिछले दिन में मैंने एक संदेश सुना। ஒரு புருஷன் மனைவி நல்ல வேலைக்காரங்க. वो पति और पत्नी अच्छा नौकरी करते थे। இந்த அகஸ்டின் அண்ணன் அவர்களுடைய தேவ செய்தியை அவர்கள் கேட்டபோது उन्होंने जब अगस्टिन भाई का प्रचार सुना, அவர்கள் வேலையில வந்த இன்கம்ல சர்வசாதாரணமாய் தங்கம் வாங்கி வீட்டுல வைத்திருந்தார்கள். उन्होंने अपनी कमाई से बहुत सारा सोना अपने घर पर खरीद कर रखा था। அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஊழியத்துக்கு கொடுத்து वो सब लाकर सेवा में दे दिया। நாங்களும் ஊழியம் செய்ய போகிறோம் என்று அவர்களை அர்ப்பணித்தார்கள். हम भी सेवा ही करेंगे बोलकर अपने आप को अर्पण किया। வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு काम को राजीनामा किया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நம்ம வாய் கூசாத சொல்றோம், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து. हम अपना मुंह में बिल्कुल हिचकिचाते हुए नहीं करते हुए कहते हैं कि यहोवा ईरे। இந்த ஊழியத்துக்கு வரக்கோங்க என்ன கேடு? अब सेवा में आने में क्या बिगड़ है? ஹalleluya. हालेलुया। யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வார். இறங்க வேண்டியது என்ன ஆண்டவருக்காக? यहोवा ईरे सब कुछ देख लेगा। परमेश्वर के लिए उतरना है ना। என்னை சொல்றது மட்டும் சொல்லுவாங்க, सिर्फ कहने के लिए कहते रहेंगे, ஆனா செய்து காட்டணும்.
उसे कर दिखाना है। ஹalleluya. हालेलुया। வேதாகமத்திலே செய்து காட்டின அநேகரை நான் சொல்ல முடியும். पवित्र शास्त्र में कई लोग हैं जो कर दिखाए। மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், मछली पकड़ने वाले पतरस से परमेश्वर ने कहा, உன் வலையை விட்டுட்டு என்னை பின்பற்றி வா என்று விடு. अपना जाल छोड़कर मेरा पीछे आ அவன் जा। உடனே வலையை விட்டுட்டு இயேசுவுக்கு பின் சென்றான். वो तुरंत अपना जाल छोड़कर यीशु के पीछे गया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இங்க சிலருக்கு வலையை விடுறதுக்கும் கஷ்டம்தான். कुछ लोगों को जाल छोड़ने के लिए भी तकलीफ है। என்ன கிடைக்கும்னு தெரியல. क्या मिलेगा वो भी मालूम नहीं है। அப்ப யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று சொல்றது பிரயோஜனமற்றது. और हम कहते हैं कि जो यहोवा यीरे सब कुछ देख लेगा, ये व्यर्थ है। ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு आज के दिन நீங்க பொருத்தனையோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. आप मन्नत के साथ परमेश्वर को समर्पण कीजिए। உங்களை கரம் பிடித்து அவர் கடைசி வரை நடத்துவார். आपका हाथ पकड़कर परमेश्वर आखिरी तक चलाएगा। கடைசி வரை அவர் கரம் பிடித்து நடத்துவார். आखिरी तक आपका हाथ पकड़कर चलाएगा। அவர் கைவிடவே மாட்டார். वो आपका हाथ कभी नहीं छोड़ेगा। இங்க எப்தா பொருத்தனை பண்ணினார். यहाँ पर इब्ता ने मन्नत माना। இப்ப எப்தா பொருத்தனை பண்ணி அம்மோன் புத்திரரை தோற்கடித்து கொண்டு ஆரவாரத்தோடும் மேளதாளத்தோடும் திரும்பி வரும்போது, जब वो अम्मोनियों पुत्रों को मारने के बाद जब वो बड़े ही नाच के गान के साथ आ रहा था, எப்தாவுடைய வீடு, எப்தாவுக்கு ஒரே பிள்ளை. इब्ते की एक ही बेटी थी। அந்த பிள்ளை நடனத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் எப்தாவுக்கு எதிர்பட்டு வந்தார். तब उसकी बेटी डफ बजाते हुए नाचते हुए उससे मिलने के लिए निकल आई। அருமையான தேவ பிள்ளைகளே, हे मेरे प्यारे परमेश्वर के எப்தா தன் लोगों, மகளை பார்த்து இப்படி சொல்லுகிறார், इब्ता अपने बेटी से ये कहता है, மகளே, ये मेरी நான் बेटी, கர்த்தரை பார்த்து ஒரு பொருத்தனை பண்ணினேன். मैंने यहोवा को वचन दे दिया है। தகப்பனுக்கு இருந்த முழு இருதயம் அந்த பிள்ளைக்குள்ளே வந்தது. पिता के अंदर जो पूरा मन था वो बच्चे के भी अंदर அந்த आया। பிள்ளை தகப்பனை பார்த்து சொன்னது, அப்பா, बेटी ने पिताजी से कहा, நீங்கள் பொருத்தனை பண்ணினால் அந்த பொருத்தனை அப்படியே நிறைவேற்றுங்கள். तूने जो यहोवा को वचन दिया है उसी के अनुसार मुझसे वर्ताव करो। இந்த வார்த்தையை கொஞ்சம் நின்னு நிதானித்து பாருங்கள். इसे थोड़ा ध्यान करके देखिए। அந்த பிள்ளை, அப்பா, நான் உங்களுக்கு ஒரே பிள்ளை இல்லையாப்பா, என்னையா பலி செலுத்த போறீங்கன்னு கேட்கல. वो बेटी ने ऐसा नहीं कहा, पिता मैं तो आपके लिए इकलौती बेटी हूँ, आप मुझे बलि चढ़ाने जा रहे காரணம் हो। என்ன தெரியுமா? इसका कारण क्या है? எப்தா பொருத்தனை பண்ணினது அரகுற இருதயத்தோட அல்ல. इब्ता ने जो मन्नत माना वो आधे आधे मन से नहीं, அவன் முழு இருதயத்தோடு, पूरा मन से, முழு ஆத்துமாவோடு, पूरे बल से, முழு பலத்தோடு पूरे प्राण से அவன் பொருத்தனை பண்ணினான். उसने मन्नत माना था। அப்படியே தன் மகளும் அதை ஒப்புக்கொண்டார். उसकी बेटी ने भी उसे मान लिया। இன்னைக்கு யார் ஒப்பு கொடுக்கிறது? कौन समर्पण करेगा? நான் என்னை ஊழியத்துக்கு அனுப்புங்க, நான் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்ற எத்தனை பேர் இருக்கிறீங்க? कितने लोग जो कहते हैं कि मुझे सेवा में आना है, मेरे लिए प्रार्थना करो। நான் இந்த கிருபாசனத்துக்கு கிளையா ஒரு ஊழிய எனக்கு ஆரம்பிச்சு தாங்க, நான் செய்ய தயாரா இருக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? मेरे लिए एक शाखा कलीसिया शुरू करके दो, मैं सेवा करूंगा, ऐसा कहने वाले कितने लोग हैं? அப்பா, நீங்க வாயை திறந்து சொன்னது உண்டானால் நீங்க அப்படியே செய்யுங்க. यदि आपने मुंह खोलकर कहा है तो उसे वैसे ही पूरा कीजिए, அப்படியே செய்யுங்க. वैसा ही कीजिए। அப்பாவின் இருதயமும் முழு இருதயமாய் இருந்தது, பிள்ளையின் இருதயமும் முழு இருதயமாய் இருந்தது. पिता का भी मन पूरा था और बच्चे का भी मन पूरा था। ஹalleluya. हालेलुया। உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்துமா, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயா. तू अपने प्रिय परमेश्वर यहोवा से सारे मन, सारे प्राण से और सारे बुद्धि के साथ प्रेम रख। இப்ப சொல்லுங்க, நான் முழு இருதயத்தோட தான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. अब जो कहते हैं कि मैं सारे मन से ही परमेश्वर से प्रेम रखा हूं, ऐसे कहने वाले अपने हाथों को उठाएंगे। ஹalleluya. हालेलुया। அநேக பாத்தீங்களா? அப்போ நம்ம மனசாட்சி குத்துது இல்லையா? आपका विवेक आपके अंदर छुप रहा है। இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. आज के दिन समर्पण இன்னைக்கு कीजिए। ஒப்பு கொடுங்க. आज के दिन समर्पण कीजिए। புதிய ஏற்பாட்டில் பவுலை குறித்து எல்லாருக்கும் தெரியும். नए नियम में पौलुस के बारे में हम सब जानते ஒரு हैं। பெரிய கோடீஸ்வரன், एक बहुत बड़ा करोड़पति, ஒரு பெரிய கோடீஸ்வரன், एक बहुत बड़ा करोड़पति, ஒரு பெரிய கோடீஸ்வரன், एक बहुत बड़ा करोड़पति, தேவ பிள்ளைகளை துன்புறுத்தினவன். परमेश्वर के लोगों को सताता था। ஹalleluya. हालेलुया।
हालेलुया। சடுதிய அவன் மேல் தேவ ஒளிப்பட்ட போது एकाएक जब परमेश्वर की ज्योति उस पर அவன் चमकी, செத்தவனை போல கீழே वो விழுந்தான். मरा हुआ समान नीचे गिर गया। ஆண்டவரை பார்த்து परमेश्वर से देखकर அவன் ரெண்டே ரெண்டு கேள்விதான் கேட்டான். उसने दो ही प्रश्न पूछा, ஆண்டவரே நீர் யார்? हे परमेश्वर तुम कौन हो? நான் என்ன செய்ய வேண்டும்? मैं तुम्हारे लिए क्या करूं? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி 4000 கேள்விகளை கேக்குது. आज उद्धार पाया हुआ विश्वासी 4000 प्रश्न पूछता है। கமாலியன் பாதத்திலே கற்றுத் தேர்ந்தவன் பவுல் गमलियों की पदचरण में बैठकर सीखा हुआ विद्वान था, பெரிய கோடீஸ்வரன். एक बहुत बड़ा करोड़पति था। இன்றைக்கு இருக்கிற அம்பானி அதானியை விட கோடீஸ்வரனாக்கும் பவுல். आज के दिन के अंबानी अदानी से भी बड़े करोड़पति था ये पौलुस। ஹalleluya. हालेलुया। அவ்வளவு பயங்கர கோடீஸ்வரன், उतनी भयंकर करोड़पति, அவ்வளவு பட்டம் படித்த மேன்மையானவன். उतने ही पद पाया हुआ एक श्रेष्ठ व्यक्ति ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்கிறான். दो ही प्रश्न पूछता है। இங்க 2ஆம் கிளாஸ் படிக்காத கேட்கறதுக்கு 10,000 கேள்வி. यहाँ पर केवल दूसरी कक्षा तक पढ़े रहेंगे, लेकिन पूछने के लिए 10,000 प्रश्न पूछेंगे। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருக்கு பிரியமானது கேள்வி கேட்காம ஆண்டவரை பின்பற்றுறது தான் ஆண்டவருக்கு பிரியம். परमेश्वर को यही प्रिय है कि बिना प्रश्न पूछे परमेश्वर का पीछा करना இந்த है। உலகத்துல மேன்மையான வேலை கர்த்தருடைய ஊழியத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. इस दुनिया में सबसे श्रेष्ठ काम इस परमेश्वर की सेवा के अलावा और कुछ भी नहीं है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏன் இந்த ஊழியத்தில் இது மேன்மையானது என்று சொன்னால், ஊழியக்காரன் கர்த்தர் எங்கே இருக்கிறானோ அங்கே இருப்பான். क्यों मैं कहता हूं कि सेवा ही सबसे श्रेष्ठ है? इसलिए कि जहां पर सेवक होता है, जहां पर परमेश्वर होता है, वहीं पर सेवक होता है। எல்லா பாக்கியத்தை விட மேலான பாக்கியம் ஏசப்பா எங்க இருக்கிறாரோ அவர் கூட இருக்கிற ஒரு பாக்கியம். सबसे बड़ा सौभाग्य यही बात है कि जहां पर परमेश्वर है वहां पर उसके साथ रहना। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானாகில் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். यदि कोई मेरी सेवा करे तो मेरा पिता उसकी आदर करेगा। ஊழியம் செய்கிற தேவ பிள்ளையே, सेवा करने वाले परमेश्वर के लोगों, அவங்க என்ன கனப்படுத்தல இவங்க என்ன கனப்படுத்தலன்னு வேதனைப்படாத. इन्होंने मेरी आदर नहीं किया, उन्होंने मेरी आदर किया बोलकर உன் दुखी இருதயம் ना அடிக்கடி होना। வேதனைப்படுகிறது கர்த்தர் பார்க்கிறார். तुम्हारा मन हमेशा दुखी होता है, इसे परमेश्वर जानता है। யார் உன்னை கனப்படுத்தாட்டாலும் பிதாவாகிய தேவன் உன்னை கனப்படுத்துவார். कोई भी तुम्हारी आदर करे या ना करे, मैं तेरा पिता परमेश्वर तुम्हारी आदर करेगा। உங்களை அழைத்தது மனிதன் அல்ல, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். तुम्हें बुलाया हुआ परमेश्वर कोई इंसान नहीं है, वो सच्चा परमेश्वर है। அவர் சொன்னதை அப்படியே செய்வார். वो जो कहता है उसे वैसा ही पूरा करता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்த பவுல் இவ்வளவு ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எறிந்தார். इतना पवित्र जीवन बिताया हुआ पौलुस परमेश्वर के लिए सब कुछ कूड़ा कचरा मानकर उसे हटा देता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கொஞ்சம் முன்ன பவுலுடைய சூழலமை என்ன? 8 தெய்வ பிள்ளைகளை பல பல கோடீஸ்வரனாய் வாழ்ந்தவன். कुछ दिन के पहले की बात को यदि पलट कर देखेंगे तो पौलुस बहुत बड़ा करोड़पति था। என்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டானோ, लेकिन जिस दिन उसने परमेश्वर को मान लिया, என்னைக்கு கர்த்தரை தரிசித்தானோ, जिस दिन उसने परमेश्वर का दर्शन किया, அன்னைக்கு உலகத்தை குப்பை என்று தூக்கி उस எறிந்தார். दिन दुनिया को कचरा समझ लिया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இப்ப எப்ப பார்த்தாலும் அன்னைக்கு தேவ பிள்ளைகளை துன்புறுத்தி கொண்டிருந்த பவுல் சவுலாய், தெய்வ பிள்ளைகளை சவுல் பவுலாய் மாறின போது, उन दिनों में जब लोगों को परमेश्वर के लोगों को सताता था, ये शाऊल जब पौलुस हो गया, எப்ப பார்த்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு, हमेशा परमेश्वर की स्तुति करना, எப்ப பார்த்தாலும் கர்த்தரை துதிக்கிற துதி. हमेशा परमेश्वर की स्तुति। வாசிப்பு ஒரு சில வசனங்களை. पढ़ेंगे कुछ वचनों को। கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் कुलिसियों की पुस्तक पहला अध्याय, அந்த 3-4 வசனங்களை வாசிக்கும் போது उसके 3 और 4 में हम पढ़ते हैं।
பாருங்க, நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதை வைத்து பவுல் சொல்லுகிறார், உங்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். तुम जो परमेश्वर के लिए सच्चा मन से प्रेम रखते हो उसे मालूम करके हम नित्य प्रार्थना करके परमेश्वर का धन्यवाद करते हैं. हालेलुया, 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 हालेलुया. हालेलुया. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும்போது, दूसरा कोरिन्थियों 9वां अध्याय 15 वचन में हम देखते हैं, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर ने किया हुआ सभी भलाइयों के लिए धन्यवाद. हालेलुया. हालेलुया. கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். थोड़ा मुड़कर देखिए. 8.5 கோடி பவுனுக்கு அதிகமாய் சொந்தக்காரராய் விளங்கின जो पौलुस का बड़े रिश्तेदार जो था, கமாலியனுடைய பாதத்திலே கற்று தேர்ந்த பவுல், गमलियों के पदचरण में बैठकर सीखा हुआ पौलुस இப்போது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்றார். परमेश्वर का उस दान के लिए जो वर्णन से बाहर है उसके लिए धन्यवाद कहता है. இதெல்லாம் இந்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறாரு. இந்த பவுலுக்கு சோதனை வந்ததா? क्या पौलुस हमेशा धन्यवाद कहता था? क्या उसके जीवन में परीक्षा हुई? மெலித்தா தீவு என்று சொல்கிற தீவுக்கு கடந்து போகிறார். जब वो मलिकता द्वीप नामक द्वीप में गया, அங்க போகும்போது वहां पर जाते समय நினைத்து பயங்கர குளிர், वहां पर भयंकर ठंडी थी. ஆனா போன உடனே தீவார் எல்லாரும் சேர்ந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை ரொம்ப வரவேற்றாங்க. वहां के लोग सब उसे बड़े दिल से स्वागत किए. இந்த பவுல் தன் குளிர் தாங்க முடியாம அந்த குளிர் காய்வதற்காக சற்று விறகை எடுக்கும்படியாய் குனிந்து அந்த விறகை எடுக்கும் போது ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது. जब अपना ठंडी को दूर करने के लिए जब वो झुककर वहां पर एक लकड़ी निकाला तो उस लकड़ी के अंदर से एक सांप लपटे हुए निकला. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கணும். ஆனா இங்க தீமை வருத காரணம் என்ன என்பதுதான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். मैं आपको यही बात बताना चाहता हूं, जो परमेश्वर से प्रेम करने वालों के लिए सारा बातें भलाई को ही उत्पन्न करती है, लेकिन यहाँ पर बुराई क्यों हुई? हालेलुया, 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 हालेलुया. हालेलुया. இந்த வசனத்தை எடுத்தவங்க மட்டும் வாசியே. 28ஆம் அதிகாரம் தானே. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छी तरह से जान लीजिए, பயங்கரமான சோதனையாக்கும். भयंकर सी परीक्षा. போய் அந்த தீவுல கரையேறினோன்னா தீவார் மக்கள் எல்லாம் அவரை ரொம்ப வரவேற்றாங்க. जहां पर वो द्वीप के किनारे में पहुंचते ही सारे द्वीप के लोगों ने उनकी स्वागत की. இந்த பாம்பு அவன் கையில கடித்த உடனே जैसे ये सांप उसके हाथों में ठस लिया, அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பவுலுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ये लोग सब मिलकर उसका विरोध उठने लगे. இவன் என்னதோ பாவம் செய்து விட்டான். इसने कुछ तो पाप कर दिया है. பாருங்க, ஒரு தீமை வரும்போதுதான் எல்லா தீமையும் சேர்ந்து வரும். जब एक बुराई होती है तो सारी बुराइयां निकल आती है. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, हालेलुया. அப்ப ஒரு நெருக்கம் வந்தபோது எல்லாரும் பவுலுக்கு எதிராய் மாறினார்கள். जब एक दबाव आई या कोई
चिंता आई तो सब लोग उसके विरोध இப்ப उठ गए। எதிரா மாறினவங்க எல்லாம் இப்ப என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இன்னும் சில மணித்துளிகளுக்குள்ள இந்த பவுல் செத்து மடிந்து விடுவான். जो लोग उसके विरोध उठोते वे लोग ने यही सोचने लगे कि ये कुछ ही घंटों में ये मर जाएगा। ஹalleluya. हालेलुया। ஆனா பவுல் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலனோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவது இவர்களுக்கு தெரியவில்லை. परंतु पौलुस अपने सारे मन से, सारे बल से, सारे बुद्धि से परमेश्वर से प्रेम रखता था, इसे ये लोग नहीं जानते थे। ஹalleluya. हालेलुया। அவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் वे लोग सब सोचने लगे இன்னும் சில நிமிஷத்துக்குள்ளே और कुछ ही पल में பவுலுடைய மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். पौलुस मर जाएगा। மொத்தம் பவுலுடைய மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது जब पौलुस का मृत्यु के इंतजार में थे, பவுலுக்கு ஒன்று தெரியும், सिर्फ पौलुस एक बात जानता என்னை था, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. मुझे बलवंत करने वाले मसीह के द्वारा सब कुछ करने के लिए मुझ में बल है। ஓ பவுலின் கையில் கவி கொண்ட விரியம் பாம்பை அப்படியே தீயில உதறி விட்டார். पौलुस ने अपने हाथों को पकड़ लिया हुआ सांप को उठाकर आग में फेंक दिया। ஹalleluya. हालेलुया। நான் ஒன்னு சொல்கிறேன், मैं एक बात बताता हूँ, அந்த தேசத்திலே தெய்வ பிள்ளை அநேக ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருந்த பிசாசாகிய அந்த சர்ப்பம் அவன் கையிலே பரிசுத்தமானுடைய கையிலே கவி கொண்டதினாலே ஒரே நொடி பொழுதிலே அது ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் மாறினது. उस देश के लोगों को वंचित करने वाले और भरमाने वाले वो सांप जो है, जब संत व्यक्ति के हाथ में लटकने लगा और उसे आग मर फेंक देने के कारण पल भर में शैतान की क्रियाएं भस्म हो गई। ஹalleluya. हालेलुया। நீங்க முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவீர்களானால் உங்க வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே நடக்கும். यदि आप भी अपने सारे मन से, सारे प्राण से और सारे बुद्धि और बल से परमेश्वर से प्रेम रखोगे तो आपके जीवन में जो भी होगा सब भलाई को ही उत्पन्न करेगी। உனக்கு எதிராய் எழும்புகிற ஆயுதம் நீ கர்த்தருக்குள் சரியாய் இருந்தால் நீ அதை தீயில உதறி விடுவாய், அது ஒருபடி சாம்பலாய் மாறிவிடும். यदि आपका मन सही रीति से परमेश्वर से प्रेम रखा हो तो आपके विरोध उठने वाले कोई भी हथियार हो वो आग में गिरकर भस्म किया जाएगा। எல்லாரும் உன் மரணத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. सब कोई आपकी मृत्यु को ही चाहते हैं। இவன் எப்போது இல்லாமல் போவான் என்று தான் எதிர்பார்க்கறாங்க. ये कब मरेगा, इसका नाम कभी मिटेगा, இவன் பெயர் எப்போது அழியும் என்று தான் इसका எதிர்பார்க்கிறார்கள். नाम कब मिट जाएगा। ஆனால் लेकिन ஓ தெய்வ பிள்ளை தீயிலே அதை உதறி விட்ட போது, उसे जब आग में झटका दिया, அக்கினி என்கிற தீக்குள்ளே விழுந்த போது आग रूपी झटके में जब वो सांप गिर गया, அது ஒருபடி சாம்பலா மாறிவிட்டது. वो एक ही पल भर में भस्म हो गया और राख बन गया। முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு விரோதமா ஒரு மந்திரவாதம் வந்தாலும் அது நீ அக்கினியில போட்டு எரித்து சாம்பலாக்க முடியும். यदि सारे प्राण से, सारे बुद्धि से, सारे बल से यदि आप यहोवा से प्रेम रखने वाले होंगे, आपके विरोध उठने वाले सारे जादू टोनाओं को आप आग में भस्म कर दोगे। சபைக்கு விரோதமா எத்தனையோ விதமான மறைமுகமாய் நேர்முகமாய் எத்தனையோ கிரியைகள் நமக்கு எதிராய் கடந்து வந்தது உண்டு. कलीसिया के विरोध कितने ही खुले में और छुपे गुप्त में कितने ही बातें उठी थी। இதுக்கு அந்த பக்கம் நீந்தி கரையேற முடியுமோ என்று சொல்லி நினைத்த நாட்கள் உண்டு. क्या इसके बाद भी हम तैर पाएंगे या नहीं, ऐसा भी विचार उठा था। அடுத்து என்ன செய்வோம் என்று திணறி போன நிமிஷங்கள் உண்டு. अगला क्या करेंगे ऐसे भी हम सोच कर खड़े थे। சிலர் எதிர்பார்த்திருந்தார்கள் இதோடு இது முடிந்து போனது என்று எதிர்பார்த்தவர்களும் உண்டு. कुछ लोग तो यही चाहते थे कि इसी में ये लोग समाप्त हो जाएंगे। அவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய அக்கினி இறங்கின போது தெய்வ பிள்ளை இவைகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டது. उनके बीच में जब परमेश्वर का अग्नि उतर आया, ये सारी बातें भस्म की गई। அவைகள் சுட்டரிக்கப்பட்டதினால் மட்டும்தான் இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். वे लोग भस्म किए गए, इसलिए आज के दिन हम यहाँ पर बैठकर आराधना कर रहे हैं। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। எத்தனை நாள் உபவாசம், कितने दिन उपवास, எத்தனை நாள் ஜெபம், कितने दिन प्रार्थना। ஜெபிக்கிற எல்லாருக்கும் வியாதி,
प्रार्थना करने वाले सभी की बीमारी, உபவாசிக்கிற எல்லாருக்கும் முடியாத उपवास சூழ்நிலை, करने वाले सब कमजोर, என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி போன நிமிஷங்கள், क्या करेंगे बोलकर जब बड़े विकल्प हो गए थे, சத்துரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என்னதோ ஒன்று இங்கே சம்பவிக்க போகிறது என்று, शत्रु यही इंतजार में बैठा है कि यहाँ पर कुछ तो होने वाला है। அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே ऐसे इंतजार में जब बैठे थे, பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கினது, स्वर्ग से अग्नि उतर आया, அந்த அக்கினி எல்லாவற்றையும் சுட்டரித்தது, अग्नि सारी बातों को भस्म कर அந்த दिया, அக்கினி எல்லாவற்றையும் சுட்டரித்தது. अग्नि सभी बातों को भस्म कर दिया। இந்த பகல்கால வேளையில इस दिन के समय உங்களுக்கு எதிராக, உங்க குடும்பங்களுக்கு எதிராய், आपके विरोध और आपके परिवार के உங்க विरोध, பிள்ளைகளுக்கு எதிராய், आपके बच्चों के உங்க विरोध, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு आपके எதிராய் आत्मिक जीवन के विरोध, சத்துரு உண்டாக்கி வைத்திருக்கிற शत्रु बना कर रखा हुआ அந்தகார வல்லமை अंधकार के सामने இப்போது சுட்டரிக்கப்பட போகிறது, पूरी तरह से भस्म किया जाने அது वाला है, சுட்டரிக்கப்பட वो போகிறது, भस्म किया जाने वाला है, அது உங்களை ஒன்றும் செய்யாது, वो आपको कुछ नहीं करेगा, அது உன் குடும்பத்தை ஒன்றும் वो செய்யாது, तुम्हारे परिवार को कुछ नहीं कर அது पाएगा, உன் பிள்ளைகளை ஒன்றும் செய்யாது. वो तुम्हारे बच्चों को कुछ नहीं कर पाएगा, இன்றைக்கு அது எரிக்கப்படுகிறது. वो भस्म किया जा रहा கரங்களை है। தட்டி ஆண்டவரை ஆராதிங்க. हम ताली बजाकर परमेश्वर की ஓ आराधना ரபா பாபா ரதன ரல ரகதுன உடா ரபா பாபா பாபா விமலா ரதன ரல ரபா பாபா விமலா ரதன ரல ரகபா பாபா ஓ ஷம்பல பௌதுரியாந்தன ரிக்கா பார பௌடா ரபா விமலா ரதுன ரிக்காந்தன ரிக்கா பாபா பாபா धन्यवाद அருமையான தேவ பிள்ளைகளே, हे प्यारे परमेश्वर के लोगों, சத்துரு இனி ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. अब शत्रु आपके जीवन में कुछ नहीं कर पाएगा। மறைமுகமா பயங்கரமா எழும்பி பார்க்கறான், गुप्त में भयंकर रीति से उठकर देखता है, அது நமக்கு தெரியுது. वो हम जानते भी हैं, ஆனா அக்கினி இறங்கி சுட்டரிக்கிறது. परंतु अग्नि उतर कर भस्म कर दिया है। சிம்சோனை புது கயர்களினால் கட்டினார்கள். सिमशोन को नए रस्सी से बांधे। பரலோகத்தில் அக்கினி இறங்கின போது அது நெருப்புப்பட்ட சணல் போல அற்று போனது. जब स्वर्ग से अग्नि उतर आया तो वो एक रस्सी पर लगते ही वह ऐसी भस्म हो गया। முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்து ஜெபிக்கும் போது உன்னதத்தில் இருந்து அக்கினி வந்து விழும். जब सारे मन से, सारी प्राण से, सारी बुद्धि से प्रेम रखते हुए परमेश्वर की आराधना करोगे तो स्वर्ग से अग्नि उतर आएगा। உங்களுக்கு எதிராய் செய்யப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். आपके विरोध उठने वाले कोई भी हथियार नाकाम हो जाएगा। நம்முடைய பாதைகளை அடைத்து வைத்திருக்கிற சத்துருவினுடைய தலை நசுக்கப்படும். हमारे रास्ते को बंद करके रखा हुआ, रोक कर रखा हुआ सारे बंधन पूरी तरह से दूर हो जाएगा। நீ முன்னேற கூடாதபடி, நீ எழும்ப கூடாதபடி உன்னை கட்டி வைத்திருக்கிற சில கட்டுகள் இந்த பகல்கால வேளையில தகர்க்கப்பட போகிறது. तुम कुछ आगे न कर पाते हुए, तुम उठ नहीं पाते हुए तुमको बांध कर रखा हुआ सारे बंधन इस सुबह के समय खुल रहा है। நீங்க சிலர் கர்த்தருக்காய் பயன்படணும்னு நல்ல விருப்பத்தோட இருக்கிறீங்க. यहाँ पर कुछ लोग हैं जो चाहते हैं कि मैं परमेश्वर के लिए उपयोग हूँ। சிலர் ஆண்டவருக்காக நல்ல கொடுக்கணும்னு இருக்கிறீங்க. कुछ लोग परमेश्वर के लिए अच्छा देना चाहते हैं, ஊழியத்துல உதவி செய்யணும்னு இருக்கிறீங்க. सेवा में सहायता करना चाहते हैं, அவங்களுக்கு செய்ய முடியல. परंतु वो कर नहीं ஒரு पाते हैं। கட்டப்பட்ட நிலைமையில, एक बंधा हुआ ஒரு परिस्थिति, மந்தமான நிலைமையில, एक मंद परिस्थिति, நல்ல ஜெபிக்க முடியாதபடி अच्छा प्रार्थना न करते உங்க हुए வாழ்க்கை போய் கொண்டிருப்பதை கர்த்தர் காண்கிறார். आपका जीवन जारी है, इसे परमेश्वर देख रहा है। இந்த பகல்கால வேளையில इस सुबह के समय உங்கள் முழு இருதயத்தையும் முழு ஆத்துமாவையும் முழு பலத்தையும் கர்த்தருக்கு கொடுங்க. आप अपना सारा प्राण, प्रेम, मन परमेश्वर को दीजिए। கர்த்தர் அதை சுட்டரிக்க போகிறார். परमेश्वर उसे भस्म करने அவர் वाला है, சுட்டரிக்க போகிறார். उसे परमेश्वर அது भस्म करने எரிந்து वाला है, போகும். वो नष्ट हो அது जाएगा, எரிந்து போகும். वो जल जाएगा। ஓரா பாபா பா ஷபரபா குராலபா ரிக்கபரபா हालेलुया, हालेलुया, हालेलुया हालेलुया। ஓராலபா ஷம்பலபா
சிலரை கர்த்தர் இந்த சபைக்குள்ள உயிர்ப்பிக்க போகிறார். कुछ लोगों को परमेश्वर इस कलीसिया में एकदम ही जिलाने वाला है. சிலரை கொண்டு கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்ய போகிறார். कुछ लोगों के द्वारा परमेश्वर भला काम करने वाला है. ஹalleluya 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 ஹalleluya. இதுவரை சொன்னது போல சில கட்டுகள் உடைந்து எரிந்து சாம்பலாகும் போது சில கிளை ஊழியங்களை கர்த்தர் இனி எழுப்ப போகிறார். अब तक जैसा था वैसा नहीं, बल्कि अभी जब बंधन खुलकर भस्म किया जाएगा तब कई शाखा कलीसिया उठेगी. ஊழியம் செய்வதற்கு அடுத்த இடத்திலிருந்து அல்ல, நம்ம சபைக்குள்ள இருந்து கர்த்தர் எழுப்ப போகிறார். सेवा करने के लिए किसी और जगह से नहीं, बल्कि अपनी कलीसिया से उठाएगा. அவர்கள் வல்லமையான தீர்க்கதரிசிகளாய் வல்லமையான பிரசங்கிகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். वे लोग को परमेश्वर सामर्थ्य भविष्यद्वक्ताएं और सामर्थ्य संदेशवाहक बनाने वाला है. பல நேரத்திலும் எழும்பி வருகிறவர்களை சாத்தான் அப்படியே தடை பண்ணி கொண்டிருக்கிறார். कई समय पर ऐसे उठने वालों को शैतान रोक देता है. அந்த அந்தகார ஆவி இந்த ராத்திரி வேளையில இந்த பகல்கால வேளையில சுட்டரிக்கப்படுகிறது. अंधकार की शक्ति इस दिन के समय नष्ट किया जा रहा है. பிள்ளைகளை எழும்ப விடாதபடி, बच्चों को न उठते மேன்மை அடைய हुए, விடாதபடி श्रेष्ठ न होते हुए தடையை போராடுகிற शैतान बचाने वाले அந்தகார ஆவி सारे अंधकार की சுட்டரிக்கப்படுகிறது. नष्ट होने वाला है, சுட்டரிக்கப்படுகிறது. जलाया जाने वाला है, சுட்டரிக்கப்படுகிறது. जलाया जाने वाला இப்போதே, है. अभी இப்போதே अभी எல்லா கரங்களை தட்டி सब கரங்களை ताली தட்டி बजाकर, ताली ஓ ரா பா 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 ताली बजाकर, ஓ டா ரா தா ரா லா ரா பா 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 ஓ டா ரா பா 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 ரிக்கா தா ரா ரா கா பா பா அக்கினி 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 வந்து விழுது, அக்கினி அக்கினி வந்து விழுது, அக்கினி வந்து விழுது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஓ सारी अंधियारा की आत्मा यीशु मसीह के नाम से नष्ट हो जाए. सारी अंधियार की आत्माएं यीशु मसीह के नाम से नष्ट हो जाए. ग्लोरी 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 ग्लोरी. सारे बंधन खुल जाए, सारे बंधन खुल जाए, सारे बंधन खुल जाए यीशु के नाम से, यीशु के नाम से. ग्लोरी हालेलुया. याला बाला बशरा बाला बारा कबरा बारा बारा याला बाला बशरा बारा 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 याला बाला कबरा बारा 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 पूरा बनाना रा बशला बाला कबरा बारा कबरा बारा. ग्लोरी यीशु के नाम से, यीशु के नाम से, यीशु के नाम से, बहुमूल्य यीशु के नाम से बंधन खुल जाए. ग्लोरी धन्यवाद यीशु के नाम महिमा हो, यीशु का नाम महिमा हो, यीशु का नाम महिमा हो प्रभु जी. यीशु आपका नाम महिमा हो, यीशु आपका नाम महिमा हो. स्पर्श कीजिए प्रभु जी, स्पर्श कीजिए प्रभु जी, स्पर्श कीजिए प्रभु जी. ग्लोरी धन्यवाद हो पिता, धन्यवाद हो पिता, धन्यवाद. மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது, परमेश्वर மகிமை का வெளிப்பட்டு सामर्थ्य கொண்டே प्रकट हो இருக்கிறது, रहा है. महिमा மகிமை प्रकट வெளிப்பட்டு हो கொண்டே रहा है. இருக்கிறது. महिमा प्रकट பவர் हो रहा है. பவர் பிடிங்க, ஓ பிரதம பிடிங்க, போ ஷக்கரப துராலப. புதிய கிருபை இது, இது புதிய கிருபை, இது புதிய கிருபை, இது புதிய கிருபை. வரக்குள்ளதா வரக்குள்ளதா புதிய கிருபை. ஓடாரப துராலப ஈபாலப துராலப. சிஸ்டர் உங்களுக்குள்ள புதிய புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை. ஓடாரப துராலப பௌடா பாபா ஈபாலப துராலப பௌடா பாபா ஓரா பாபா பாபா ஓ ஷம்பல பௌடா பாபா பாபா ஈபாலப ரதன ரக்க பாபா. மகிமை வெளிப்படுது, மகிமை வெளிப்படுது, மகிமை வெளிப்படுது, மகிமை வெளிப்படுது, மகிமை வெளிப்படுது, மகிமை வெளிப்படுது. महिमा प्रकट हो रहा है, महिमा प्रकट हो रहा है. हालेलुया हालेलुया उराबालाबा, हालेलुया. उरालाबा. महिमा प्रकट हो रीबालाबा, रहा है. शबराबालाबा. glory, धन्यवाद हो पिता. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு
அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பின்னால் இருக்கிற எல்லாரும் ஜெபத்தோடு எல்லா பைபிளை அப்படி கீழே வைங்க. அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு எல்லாம் சேர்ந்து வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சக்தியே मान शक्ति है यीशु के लहू में शक्ति है मान शक्ति है यीशु के पवित्र लहू में शक्ति है मान शक्ति है यीशु के लहू में शक्ति है मान शक्ति है यीशु के पवित्र लहू में शक्ति है मान शक्ति है यीशु के लहू में शक्ति है मान शक्ति है यीशु के पवित्र लहू में वल्लமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் शक्ति है मान शक्ति है यीशु के लहू में शक्ति है ग्लोरी पवित्र लहू में शक्ति है मान शक्ति है यीशु के लहू में எல்லா 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 ஓரா பாபா ரிவாலா தூராலா ரபா பாபா ஊடாராலா ரபா பாபா கிருபை இறங்குது கிருபை இறங்குது கிருபை இறங்குது கிருபை இறங்குது கிருபை இறங்குது கிருபை இறங்குது பெற்றுகள் 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 எல்லாம் சுட்டரிக்கப்படுது எல்லாம் சுட்டரிக்கப்படுது எல்லாம் சுட்டரிக்கப்படுது எல்லாம் சுட்டரிக்கப்படுது எல்லாம் சுட்டரிக்கப்படுது இப்போ சுட்டரிக்கப்படுது பின்னால இருக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி ஓரா பாபா 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 ஓடாரா ராலா ராதா ராலா ராபா ஓடாரா பாலா ராதா ராலா ராபா இபாலா ராதா ராலா ரகாதா ராபா இபாலா ராபா பாபா பிள்ளைகளுக்குள்ள அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் இப்போது அபிஷேகத்தை பெறுங்க அபிஷேகத்தை பெறுங்க அபிஷேகத்தை பெறுங்க அக்கினி 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 அந்நிய பாஷையில பேசுப்போம் அந்நிய பாஷையில பேசு தைரியமா பேசு வெட்கப்படாத பயப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுது ஓ தைரியமாய் தைரியமாய் பவர் 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 உடா ராபா பாபா பாபா உடா ராதா நாரா லாரா பாபா உடா ராபா ராபா தூரா பாலா பவுடா பாபா ரீபா லபா தூரா பாலா பவுடா பாபா ஈகாந்தோனா ரீபா லபா உன் தலைமையில அக்கினி இறங்குது பிள்ளை பெற்றுக்கொள் 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 இது அக்கினி இது அக்கினி இது அக்கினி இது அக்கினி இது அக்கினி இது அக்கினி பாபா ஓடா ராபா தூரா பாலா பவுடா பாபா ஓடா தானா ராலா ராபா பாபா 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 ग्लोरी 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 धन्यवाद पिता धन्यवाद सामत के लिए धन्यवाद कि सामत के लिए धन्यवाद 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 ग्लोरी हालेलुया धन्यवाद पिता ஒரு நிமிஷம் கேளுங்க सुनिए சிறந்ததை கொடுத்து श्रेष्ठ को देकर கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் परमेश्वर से प्रेम रखना है சிறந்தது நம்முடைய இருதயம் श्रेष्ठ हमारा मन சிறந்தது நம்முடைய ஆத்துமா श्रेष्ठ हमारा प्राण சிறந்தது நம்முடைய முழு பலனம் श्रेष्ठ हमारा पूरा बल இதை கர்த்தருக்கு கொடுக்க எத்தனை பேர் தயாராகீங்க इसे परमेश्वर के लिए देने के लिए कितने உங்க लोग வாழ்க்கையை तैयार கர்த்தர் हैं ஆசீர்வதிக்க போறார் परमेश्वर आपके जीवन को आशीष உங்க करने வாழ்க்கையை वाला கர்த்தர் உயர்த்த போகிறார் परमेश्वर आपके जीवन में उन्नति நீங்க देने இதிலும் वाला है மேலானவைகளை காண போறீங்க इससे भी बड़े कामों को आप देखोगे இந்த நாளில इन दिनों में எத்தனையோ மரான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் பாஸ்டர்
कितने बार हम पास्टर सेवा के लिए हम बुलाए गए ஆனா पास्टर, நான் ஒப்பு கொடுக்கல. लेकिन मैंने समर्पण नहीं किया। என் மனமும் மாமிசமும் விரும்பினது போல நான் ஓடிக்கொண்டிருந்தேன். मैं अपना मेरा मन जैसा मानता है वैसे मैं चलने இன்னைக்கு लगा। திட்டமாய் கர்த்தர் என்னோடு பேசினார். लेकिन आज के दिन परमेश्वर ने मुझसे बातें இந்த किया। கனமான ஊழியத்துக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். इस आदरमान सेवा करने के लिए मैं अपने आप को समर्पण करता हूँ। இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். आज के दिन में समर्पण करता हूँ। என்னை இந்த கனமான ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். इस आदरमान सेवा के लिए मैं अपने आप को समर्पण करता நான் हूँ। சென்ற பல வருடங்களுக்கு முன்ன அர்ப்பணித்தேன், ஆனா நான் செய்யல. कई साल के पहले मैंने अर्पण तो किया था लेकिन मैंने ஆனா किया இன்னைக்கு नहीं। लेकिन आज के दिन என்ன பூர்ணமா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க मैं पूर्ण रीति से समर्पण कर रहा हूँ ऐसा कहने வலது वाले। கரத்தை உயர்த்துங்க. अपने हाथों को उठाइए, உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். मैं आपके लिए प्रार्थना करने वाला हूँ। நான் இந்த கனமான வேலையை செய்வதற்கு इस आदरमान काम को करने के लिए என்ன பூர்ணமா நான் ஒப்பு கொடுக்கிறேன். मैं पूरे तरह से मैं अपने आप को समर्पण करता இன்னைக்கு हूँ। கேட்ட வார்த்தை என் இருதயத்துக்குள்ளே சமட்டிய போல பிளந்தது. आज के दिन का वचन मेरे मन में बसा है। இந்த வார்த்தைக்கு முன்னே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். इस वचन के लिए मैं अपने आप को समर्पण करता हूँ। இந்த கனமான வேலையை செய்ய इस आदरमान सेवा को करने के लिए ஒருவனை தேடினேன், आपने एक को ढूंढा, ஒருவனையும் காணோம். किसी को नहीं देखा। என்னை அனுப்பு, நான் போகிறேன் என்று சொல்கிறார். मुझे भेजो, मैं जाता हूँ करके இன்னைக்கு कहता நான் है। போகிறேன்னு சொல்ல எத்தனை பேர் உண்டு? நல்ல கரத்தை தூக்குங்க. आज கர்த்தர் के दिन பார்க்கட்டும். कितने लोग कहते हैं कि मैं जाता हूँ। இந்த கனமான வேலையை செய்ய इस आपकी आदरमान सेवा करने के लिए சகோதரிமார்ல சில கரங்கள் உயர்ந்திருக்கிறது. बहन लोगों में से कुछ लोगों का हाथ उठा சகோதரமார்ல ஒரு है, சில கரங்கள் உயர்ந்திருக்கிறது. भाइयों में से कुछ हाथ उठा है। கர்த்தர் உங்களுடைய கரத்தை இப்போ பிடிக்க போகிறார். परमेश्वर आपका हाथ पकड़ने वाला நம்ம எல்லாம் है। ஜெபிக்க हम போகிறோம். सब प्रार्थना करने वाले அவருக்கு हैं। வயசு ப்ராப்ளம் இல்ல, उसके लिए उम्र की कोई समस्या नहीं, அவருக்கு படிப்பு ப்ராப்ளம் இல்ல. उसके लिए पढ़ाई की कोई நீ समस्या உன்னை नहीं। முழுதுமாய் சமர்ப்பித்தால் மட்டும் போதும். सिर्फ आप पूरी तरह से समर्पण करोगे तो पर्याप्त அவர் है। கரத்தில கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். उसके हाथों में वो परमेश्वर उपयोग करेगा। கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். परमेश्वर तुझे श्रेष्ठ எல்லாரும் बनाएगा। ஜெபிக்க ஆரம்பிக்க सब போகிறோம். प्रार्थना करेंगे। இந்த கரத்தை தூக்கின கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் பிடிக்க போகிறார். जिन्होंने भी हाथ उठाया उनकी हाथ को परमेश्वर पकड़ लेगा। நீங்க நல்ல கரங்களை தூக்கி இருக்கும்போது आप लोग जब अच्छी तरह से हाथ उठाए ஒரு தேவ रहेंगे, பிரசன்னம் உங்களுக்குள்ள ஊடுருவி एक வரப்போகுது. परमेश्वर की उपस्थिति आप पर उतर आएगा। எல்லாம் ஜெபிப்போம். सब प्रार्थना எல்லாம் कीजिए, ஜெபிப்போம். सब प्रार्थना कीजिए। ஆவியானவரே, हे पवित्र आत्मा, இப்போது இந்த கரம் தூக்கின பிள்ளைகள் மேல உம்முடைய கிருபையின் கரம் வெளிப்படுவதாக. हाथ उठाए वे बच्चों पर आपकी करुणा उतर आए, வெளிப்படுவதாக. उतर आए, வெளிப்படுவதாக. प्रगट हो। இவர்கள் உமக்கென்று ஊழியம் செய்வார்களாக. आपके लिए सेवा करे, உமக்கென்று ஊழியம் செய்வார்களாக. आपके लिए सेवा करे। ஏதோ ஒரு பகுதியில உமக்கென்று ஊழியம் செய்ய உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்திருக்கிறதினாலே இவர்கள் கரங்களை பிடித்து கர்த்தர் நடத்துவீரா. आपके लिए सेवा करने के लिए समर्पण किए हुए बच्चों के हाथों को पकड़कर आप अगुवाई कीजिए। இப்ப எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போறோம். सब मिलकर प्रार्थना करने இப்ப वाले இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகள் மட்டும் सेवा के लिए समर्पण किए हुए बच्चे உங்க முழு இருதயத்தையும், अपना पूरा मन, உங்க முழு ஆத்துமாவையும், अपनी पूरा प्राण, உங்க முழு சிந்தைய, अपनी पूरी विचार, உங்க முழு பலத்தையும் अपना पूरा बल கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுங்க. परमेश्वर के हाथ में கர்த்தர் समर्पण। உங்களை விசேஷப்படுத்துவார். परमेश्वर आपको विशेष கர்த்தர் करेगा, உங்களை விசேஷப்படுத்துவார். परमेश्वर आपको विशेष எல்லாரும் करेगा। ஜெபித்து இந்த கூட்டம் முடிக்கப்பட போகிறது. सब प्रार्थना करके समाप्त किया எல்லா जाएगा। கர்த்தருடைய பிள்ளைகளும் सभी बच्चे பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை என்கிற அந்த ஒரு கோர்ஸை மட்டும் எல்லாரும் கரங்களை தட்டி, सिर्फ एक कोरस का गीत गाते समय ताली बजाकर, எல்லா கரங்களை தட்டி பாடி सब ताली बजाकर गीत गाएंगे। அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் இன்னும் கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. अभिषेक पाए हुए लोग और भी अनुग्रह को पाले। அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் அபிஷேகத்தை கேட்டு இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. जो अभिषेक नहीं पाए हैं अभिषेक मांग कर पाले। சிலருக்கு கர்த்தர் வாயில அந்நிய பாஷை கொடுக்கிறா, பயப்படுறாங்க. कुछ लोगों के मुंह में परमेश्वर अन्य भाषा दे रहा है लेकिन बोलने में डर रहे हैं। தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் परमेश्वर हमको डर की आत्मा न देते பலமும் हुए அன்பும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். बल और प्रेम से भरा हुआ मन दिया இப்ப है। எல்லாரும் சேர்ந்து अब सब कोई मिलकर பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின், எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஓ சபரப துரலபலப
உடாராபாரபா தூராலாபாரபா எல்லார் மேல் அக்கினி இறங்குவதா. இப்போது தேவ வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக 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 இப்போதே 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 ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. Jesus 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்தின தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் परमेश्वर के नाम की महिमा के लिए दान चढ़ाई हुए हर एक हाथों की कमाई को கர்த்தர் ஆசீர்வதித்து விருத்தி அடைய பண்ணும்படியாக परमेश्वर आशीष कर कर बढ़ाने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த நிமிஷம் வரையிலேயும் आराधना के शुरुआत से लेकर अभी तक பரலோகத்தின் தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட இருந்து स्वर्गीय परमेश्वर का सम्मुख हमारे संग रहकर கர்த்தர் வழி நடத்தி வந்த மேலான இரக்கத்துக்காக परमेश्वर ने अगुवाई किया हुआ उसके बड़े अनुग्रह के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. வேதத்தின் மகத்துவங்களை பரிசுத்த ஆவியானவருடைய தாசன் மூலமாய் வெளிப்படுத்தி தந்தபடினாலே वचन की महत्वता को परमेश्वर अपने दास जी के द्वारा हमारे लिए प्रकट करके दिया. इसलिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் இருதயத்திலே உளுந்து முளைத்து கனி கொடுக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக जो भी वचन बोया गया है वो प्रतिदिन बढ़कर फल देने के लिए परमेश्वर सहायता करने के लिए அந்த வசனத்தின் வெளிச்சம் ஒவ்வொரு நாள் தேவ பிள்ளைகளை நடத்தும்படியாக और इस वचन का ज्योति हर दिन बच्चों को चलाने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம். भला परमेश्वर को धन्यवाद करते हैं. கிருபையாய் கத்த தந்த உயிர் தந்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். अनुग्रह रूप से दिया हुआ इस पुनरुत्थान की सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी. சன்னிதானத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்த நீர் आपके ஆசீர்வதிப்பீராக. चरण स्थान में आए हुए हर एक को प्रभु आप आशीष कीजिए. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நெருக்கத்தின் மத்தியிலேயே कितनी विकल्प परिस्थिति में भी दबाव में भी ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உற்சாகமாய் கடந்து வந்த தேவ பிள்ளைகளே आपके सम्मुख में उत्साह से आए हुए परमेश्वर के लोगों को கத்த நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. परमेश्वर आप अपने लोगों को आशीष करके आनंदित कीजिए. உம்முடைய சமூகத்தில் வந்த தேவ பிள்ளைகள் ஒருவராயிலும் வெறுமையாய் திரும்ப கூடாது. आपके चरण स्थान में आए हुए परमेश्वर के लोग कोई भी खाली हाथ न लौटे. சமூகத்தின் ஆனந்தத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் பேரின்பத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பே. चरण स्थान में रखी हुई आनंद से आशीर्वाद से और प्रति बड़े आनंद से मनोहर से भर दीजिए. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் வருமானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. बच्चों के सभी कमाइयों को परमेश्वर पगारों को परमेश्वर सभी को तनख्वाह को आशीष कीजिए. கூடி வந்த சிறிய பிள்ளைகள் வாலிபர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. आए हुए सारे छोटे बड़े जवानों पुरखाओं को परमेश्वर आप आशीष कीजिए. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. केवल आपकी भला महिमा हो जाए. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே नम्र होकर அர்ப்பணிக்கிறோம். आपके हाथों में समर्पण करते हैं. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் उद्धार ஜெபிக்கிறோம் करता பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே मेरे मन கர்த்தரை को ஸ்தோத்திரி. धन्य- என் जो कुछ உள்ளமே भी உம்முடைய इसके पवित्र பரிசுத்த नाम को ஸ்தோத்திரி. धन्य की- என் ये मेरा ஆத்துமாவே मन को கர்த்தரை धन्य- ஸ்தோத்திரி. इसकी கர்த்தர் किसी செய்த उपकार को சகல नहीं மறவாதே. आमीन. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்று சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर अब सबको आशीष करें.